ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜெட்டோ மாஸ்டரி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டினை தாங்க பார்க்க போகிறோம். என் குவீன்ஸ் ப்ராப்ளம். ஓகேங்களா? என் குவீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினோட கம்பெனி டேக் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்மளுடைய ட்ரீம் கம்பெனிஸ் எல்லாமே இதில் இருக்கும். அமேசான், மைக்ரோசாஃப்ட், ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், ட்விட்டரு. ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச நிறையா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் கேட்ட கொஸ்டின். அண்ட் ஸ்டில் இது ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் ரெக்கர்ஷன். ஸோ ரெக்கர்ஷனில் பேக் ட்ராக்கிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். முதல்ல கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். நீங்கள் வளவலன்னு பேசாதீங்க, கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். The n queen puzzle is the problem of placing n coins on a n cross n chessboard. அவ்வளோதாங்க கொஸ்டின். இதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதோட பசில் என்னன்னா, we have to place n queens on n cross n chessboard. அவ்வளோதான். சரி, ஓகே. given a integer n அவங்களே கொடுத்துட்டாங்க. find all distinct solution to the n queens puzzle. ஓகே, என்னென்ன பாசிபிள் இருக்கோ எல்லா பாசிபிளையும் we have to find. ஓகேங்களா? n queens puzzle. Okay. Each solution contains distinct board configuration of the n queens placement, where the solution or a permutation of 1, 2, 3, etc. n in increasing order. Okay, here the number in the ith place denotes the ith column queen is placed in the row with that number. For example, below figure represents the chessboard 3, 1, 4, 2. Okay, 3, 1, 4, 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இதுக்கு என்ன அர்த்தம், எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் த கொஸ்டின் இன் மை போர்டு. ஒயிட் போர்டுன்னு சொல்ல முடியாது, பிளாக் போர்டுன்னு வச்சுக்கலாம், பிகாஸ் ஐ ஹவ் சேஞ்ச் மை பேக்ரவுண்ட். ஓகே, இப்போ n ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஸோ 1 கிராஸ் 1 மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னது, ஒரு ரோ ஒரு காலம் இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும், 2D மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ரோ அண்ட் காலம்னு எக்ஸாக்டா இருந்தீங்கன்னா என்னது, 0th ரோ 0th காலம். கரெக்டுங்களா? சரி, இப்போ இங்க எங்கேயாவது குயின், இப்போ எனக்கு n ஈக்குவல் டு 1ங்கிறனால ஐ ஹாவ் டு பிளேஸ் 1 குயின், ஒரு குயினை நான் பிளேஸ் பண்ணி ஆகணும். சரி, நான் எங்க பிளேஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ வில் பிளேஸ் ஹியர். இனிஷியலி எல்லாத்தோட வேல்யூ 0ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இனிஷியலி எல்லாத்தோட வேல்யூவும் 0 தான். உள்ள 2D மேட்ரிக்ஸ்குள்ள ஃபில் பண்ணாம இருந்ததுன்னா தட் வேல்யூ இஸ் 0. இப்போ நான் எங்க பிளேஸ் பண்றேன், இங்க பிளேஸ் பண்றேன். ஓகே, இங்க பிளேஸ் பண்றேன்னா இப்போ வந்து என்னன்னா, நம்ம ஆன்சரை எப்படி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, we have to return it as a 2D list. ஓகேங்களா? அப்போ 2D லிஸ்டா நான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு அரே லிஸ்ட், ஒரு 2D, அதுக்குள்ள ஒரு லிஸ்ட். இப்போ இது எத்தனாவது காலம்ல இருக்கு, ஆக்சுவலா இது வந்து 0th காலம்ல இருக்கா. நம்ம ஒரு ரோனா ஃபர்ஸ்ட் ரோல எத்தனாவது காலம்ல, 0th காலம்ல. அதுக்கப்புறம் ஃபர்தரா எங்கே பிளேஸ் பண்ண முடியுமானா முடியாது, இங்க மட்டும்தான் பிளேஸ் பண்ண முடியும், ஏன்னா இங்க இருக்கிறதே ஒரே ஒரு பாக்ஸ். அப்போ இதை தான் ஆன்சரா ரிட்டர்ன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேஸ்ட் இண்டெக்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ 0th காலம்ல இருக்குன்னு சொல்லாம என்னன்னு சொல்லணும், ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ ஃபர்ஸ்ட் காலம், இதுக்கு ஆன்சர் இதுதான். சரி, ஓகே. அப்ப n ஈக்குவல் டு 2 அப்படின்னா ரோஸ் பார்த்தீங்கன்னா 0, 1, காலம் வந்து சேம் 0, 1, ஏன்னா இது n கிராஸ் n மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால 2 கிராஸ் 2 மேட்ரிக்ஸ். சரி, இங்க எங்க பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்னால இங்க பிளேஸ் பண்ண முடியுமா, எனக்கு கம்பல்சரி n குயின்ஸை நான் பிளேஸ் பண்ணி ஆகணும். மை n வேல்யூ இஸ் 2. அப்போ நான் 2 குயின்ஸை பிளேஸ் பண்ணி ஆகணும். சரி, ஆன்சர் என்ன அப்படின்னா, முதல்ல நான் இங்க பிளேஸ் பண்றேன் அப்படின்னா திரும்ப என்னால் இந்த ரோல வேற எங்கேயுமே பிளேஸ் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா குயின் என்ன ஆயிரும், ஒன்னுக்கு ஒன்று கில் ஈச் அதர். அதனால என்னால் திரும்ப இந்த ரோல பிளேஸ் பண்ண முடியாது. அப்போ நான் இமீடியட்டா நெக்ஸ்ட் ரோ தான் வரணும். நெக்ஸ்ட் ரோல எங்க பிளேஸ் பண்றதுன்னு நான் பார்க்குறேன். சரி, இங்க பிளேஸ் பண்ண முடியுமா, முடியாது, ஏன்னா சேம் காலம்ல எனக்கு குயின் இருக்கு, கில் ஈச் அதர். இங்க பிளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இங்கேயும் பிளேஸ் பண்ண முடியாது. ஒய்? பிகாஸ் டயகனல்ல குயின் இருக்கு, குயின் டயகனலாகவும் ட்ராவர்ஸ் ஆகும். ஸோ அப்போ என்னால் இங்கேயும் பிளேஸ் பண்ண முடியாது. அப்போ திரும்ப இங்கேயே வந்துட்டா, சரி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணாதான் எனக்கு நெக்ஸ்ட் ரோல எங்கேயும் பிளேஸ் பண்ண முடியல, அதனால நான் எங்க பிளேஸ் பண்றேன், இங்க பிளேஸ் பண்ணி பார்க்குறேன்னு அடுத்த குயினை இங்க பிளேஸ் பண்றேன். இங்க பிளேஸ் பண்ணாலும் திரும்ப இந்த ரோல எங்கேயும் பிளேஸ் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் ரோல எங்கேயும் முடியாது, இங்கேயும் முடியாது. அப்போ ஃபர்தரா என்னால் என்னது பிளேஸ் பண்ணவே முடியாது. திரும்ப அடுத்த ரோல செக் பண்ணி பார்க்கலாம், அடுத்த ரோலையாவது எங்கேயாவது நம்ம பிரிண்ட் பண்ண எங்கேயாவது பிளேஸ் பண்ண முடியுமானா இங்கேயும் பிளேஸ் பண்ண முடியாது, ஏன்னா இங்கேயும் குயின் இருக்காது, இங்கேயும் பிளேஸ் பண்ண முடியாது. அப்போ 2 கிராஸ் 2 மேட்ரிக்ஸ்ல என்னால 2 குயின்ஸை பிளேஸ் பண்ண முடியல. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா நத்திங், எம்டி தான். ஏன்னா என்னால 2 குயின்ஸை கம்பல்சரி பிளேஸ் பண்ணணும், ஆனா என்னால என்னது பண்ண முடியல. அப்போ இதுக்கு ஆன்சர் எதுவுமே இல்லை, நத்திங், எம்டி. நீங்க வந்து எம்டின்னு வச்சுக்கலாம், எம்டி லிஸ்ட்.
ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் எம்டி. சரி, ஓகே. 2x2ல தான் பிளேஸ் பண்ண முடியல. இப்ப 3x3 மேட்ரிக்ஸ்ல பிளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா செக் பண்ணுவோம். 0th ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ. 0th ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ. சரி, ஓகே. முதல்ல நான் குயினை இங்கே பிளேஸ் பண்றேன். இங்க பிளேஸ் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் எங்கது? ஆஸ் சூன் அஸ் நெக்ஸ்ட் ரோக்கு வந்துருவேன். ஏன்னா நான் இந்த ரோல ஃபர்தரா பிளேஸ் பண்ண முடியாது. அப்ப இங்க பிளேஸ் பண்ண முடியாது. கரெக்ட். இங்கேயும் பிளேஸ் பண்ண முடியாது. ஓகே. இப்போ இங்க பிளேஸ் பண்ண முடியும். ஏன்னா ஏன் இங்க பிளேஸ் பண்ண முடியும்னு சொன்னா இங்க தான் காலம்லயும் குயின் இல்ல, டயகனல்லையும் குயின் இல்ல. ஓகேங்களா? அப்ப இங்க பிளேஸ் பண்ணிட்டேன்னா திரும்ப நெக்ஸ்ட் ரோக்கு வரேன். இங்க பிளேஸ் பண்ண முடியாது, இங்க பிளேஸ் பண்ண முடியாது, இங்க பிளேஸ் பண்ண முடியாது. ஏன் இங்க பிளேஸ் பண்ணா காலம்ல இருக்கு, இங்க பண்ணா டயகனல்ல இருக்கு, இங்க பிளேஸ் பண்ணா காலம்ல இருக்கு. அப்போ திரும்ப ரிட்டர்ன் அப்படின்னா என்னது? திரும்ப சேம் வந்த வழியிலேயே. அப்ப நான் இங்க பிளேஸ் பண்ணா எனக்கு எங்கேயும் திரும்ப நெக்ஸ்ட் ரோல பிளேஸ் பண்ண முடியல. இதை தாண்டி வேற பக்கம் பிளேஸ் பண்றதுக்கும் எனக்கு நெக்ஸ்ட் காலம் இல்ல. ஸோ திரும்ப ரிட்டர்ன். அப்ப நான் இங்க பிளேஸ் பண்றதுக்கு பதிலா எங்க பிளேஸ் பண்றேன்? நெக்ஸ்ட் இங்க பிளேஸ் பண்றேன். அப்ப இங்க பிளேஸ் பண்ணனா இங்கேயும் பண்ண முடியாது, இங்கேயும் பண்ண முடியாது, இங்கேயும் பண்ண முடியாது. அப்ப இந்த ரோல எங்கேயுமே பண்ண முடியாது அப்படிங்கறதுனால என்னது? திரும்ப ரிட்டர்ன் வந்து இங்க பிளேஸ் பண்றேன். சரி, இங்க பிளேஸ் பண்றேன் அப்படிங்கும்போது என்னால இந்த ரோல எங்க பிளேஸ் பண்ண முடியுமானா இங்க பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இங்க பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் ரோல எங்க பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயும் முடியாது, இங்கேயும் முடியாது, இங்கேயும் முடியாது. அப்ப ஃபர்தரா இந்த ரோல எங்கேயும் முடியாதுங்கும்போது ரிட்டர்ன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னது? இப்ப இங்கேயும் பண்ண முடியாது, இங்கேயும் பண்ண முடியாது. திரும்ப ரிட்டர்ன் அப்படிங்கும்போது அப்ப இந்த இடத்துலயும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது ஃபைனலா என்னால எங்கேயுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? நான் வந்து n குயின்ஸ்னா இந்த n ரோஸ் இது 0, 1, 2 n-1 ரோஸை ஃபில் பண்ணிட்டு nth ரோக்கு வந்தாதான் நான் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்ப என்னால இங்க பண்ண முடியல. அப்ப இதுக்கு ஆன்சர் எம்டி. இதுக்கும் ஆன்சர் எதுவும் இல்ல. இப்ப n ஈக்குவல் டு 4 இருக்கு. அப்ப 4 இருக்கும்போது பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணலாமா? 0th ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. அதே மாதிரி 0th ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஓகே. எங்கெங்க எல்லாம் பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. நம்ம டைரக்டா ஆன்சரா பார்த்தரலாம். அப்ரோச்சை வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல நம்ம அப்ரோச் பார்க்க சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ நம்ம எங்க எல்லாம் பிளேஸ் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் இப்ப நான் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எங்க பிளேஸ் பண்ண முடியும்? நெக்ஸ்ட் இந்த ரோல இங்க பிளேஸ் பண்றேன். ஓகே. வேற எங்க பிளேஸ் பண்ணலாம்? இங்க பிளேஸ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் வேற எங்க பிளேஸ் பண்ணலாம்? இங்க பிளேஸ் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்ப இங்க பிளேஸ் பண்ணும்போது இந்த ரோல இங்க. இப்போ ஓகே. இப்போ ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு இங்க இதெல்லாம் என்னது? முதல்ல ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலமா? ஓகே. செகண்ட் அடுத்தது எங்க? அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் காலம். ஓகே. அடுத்தது எங்க? அடுத்தது திரும்ப 0th காலம். ஓகே. அடுத்தது எங்க? அடுத்தது செகண்ட் காலம். அப்ப இது ஒன் ஆஃப் த ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒன் ஆஃப் த ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். ஒன் பேஸ்ட் இண்டெக்ஸிங் அது நம்ம மாத்திக்கலாம். ஒன் பேஸ்ட் இண்டெக்ஸிங் மாத்திக்கலாம். இது மட்டும்தான் ஒரே பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்டா கிடையாது. வேற எங்க நம்ம பிளேஸ் பண்ண முடியும்? ஸோ நம்ம இங்கேயும் பிளேஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். இப்ப நான் இங்க பிளேஸ் பண்றேன் குவீனை. இப்ப இங்க பிளேஸ் பண்ணா நெக்ஸ்ட் ரோல எங்க பிளேஸ் பண்ண முடியும்? எனக்கு இங்க பிளேஸ் பண்ண முடியும். அப்ப இங்க பிளேஸ் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் ரோல எங்க பிளேஸ் பண்ண முடியும்? நெக்ஸ்ட் ரோல இங்க பிளேஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்க முடியாது, காலம்ல கில். இங்க முடியாது, டயகனல். இங்க முடியாது, காலம்ல குயின் இருக்கு. அப்ப இங்க பிளேஸ் பண்ணலாம். எங்க உங்களுக்கு குயினோட ரூல்ஸ் தெரியல? ஏன்னா நான் செஸ் போர்டில் குயினோட ரூல்ஸ் என்னன்னா ஒரு குயின் சாரி ஏன்னா நான் குயின் செஸ் கேம் விளையாட தெரியாதவங்களே கன்சிடர் பண்ணணும்ல. நான் வந்து எனக்கு தெரியுங்கிறனால எனக்கு வேணுங்கிற மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு குயின் ரோ வைஸும் டிராவல் பண்ணும், காலம் வைஸும் டிராவல் பண்ணும், டயகனலாகவும் டிராவல்ஸ் பண்ணும். அது எப்படி வேணாலும் எந்த டயகனல் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரோலையும் பண்ணும், காலம்லையும் பண்ணும். இப்படி இந்த எல்லா பொசிஷன்லையும் டிராவல் பண்றது தான் ஒரு குயின். அப்ப இங்க பண்ணும்போது நான் ஏன் திரும்ப இங்க பண்றேன் அப்படின்னா இங்கதான் எனக்கு காலம்லயும் எதுவும் கிடையாது, டயகனல்லையும் எதுவும் கிடையாது, அப்பர் டயகனல்லையும் எதுவும் கிடையாது. அப்போ என்னால குயினை இங்க பிளேஸ் பண்ண முடியும். அதனாலதான் நான் அங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரிதான் ஒவ்வொரு பொசிஷன்லயும் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்ப இங்க பண்ணிட்டேன்னா திரும்ப இந்த ரோல் எங்க பண்ணலாம்னா இங்க பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா காலம்ல குயின் இருக்கு. இங்க பண்ணலாமா அப்படின்னு கேட்டா இங்க பண்ணலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இப்ப நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம், செகண்ட் ரோல 0th காலம், அதுக்கப்புறம் தேர்ட் ரோல தேர்ட் காலம், ஃபோர்த் ரோல ஃபர்ஸ்ட் காலம் நம்பர்ஸ் நான் அப்படியே போட்டிருக்கேன். அப்போ இதுதான் இதுக்கு ஆன்சர். இது தவிர நம்ம ஃபர்தரா வேற எங்கேயும் நம்மளால பிளேஸ் பண்ண முடியாது. சப்போஸ் ஏன் நீங்க 0 இங்க பிளேஸ் பண்ணி ஒரு ஆன்சர் எடுக்கலாமே அப்படின்னீங்கன்னா இங்க பிளேஸ் பண்ணா திரும்ப நெக்ஸ்ட் என்னால எங்க பிளேஸ் பண்ண முடியும்? இங்க பண்ண முடியாது, இங்க பண்ண முடியாது, இங்க மட்டும் தான் பண்ண முடியும்.
அப்ப இங்க பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் எனக்கு எங்க பண்ண முடியாது, இங்கேயும் பண்ண முடியாது, இங்கேயும் பண்ண முடியாது, இங்கேயும் பண்ண முடியாது, இங்கேயும் பண்ண முடியாது. ஏன் இங்க பண்ண முடியாது? பிகாஸ் இந்த குயின் இருக்கு. இங்க பண்ண முடியாது பிகாஸ் இந்த குயின் இருக்கு. இங்க பண்ண முடியாது பிகாஸ் இந்த குயின் இருக்கு. இங்க பண்ண முடியாது பிகாஸ் இந்த குயின் இருக்கு. அப்ப என்னால 2 குயினுக்கு மேல என்னால ஃபர்தரா பிளேஸ் பண்ண முடியல. அப்ப இதுதான் நான் சோஃபார் கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர். சரி, ஓகே. அப்போ இந்த ஆன்சரை 1 பேஸ்ட்ல கேட்டிருக்காங்க 4க்கு அப்படிங்கும்போது நீங்க 0 பேஸ்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணது என்னமோ ஓகே தான். பட் ஆனா எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 பேஸ்ட் அப்படில கேட்டிருக்காங்க. அப்போ 1 பேஸ்ட் அப்படின்னா சேம் தான். இங்க 2 4, அதாவது ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம் அப்படின்னா இதுதான் செகண்ட் காலம். ஓகேங்களா? ஃபோர்த் காலம் அப்படின்னா செகண்ட் ரோல இதுதான் ஃபோர்த் காலம். இங்க இங்க அடுத்தது 0னா 0 + 1 ஃபர்ஸ்ட் காலம், இதுதான் ஃபர்ஸ்ட் காலம். அடுத்தது 2னா தேர்ட் காலம், இதுதான் 1 2 3 தேர்ட் காலம். அப்ப இங்க 4 இடத்துல நம்மளால பிளேஸ் பண்ண முடியுமா? இது ஒன் ஆஃப் த ஆன்சர். இப்ப நெக்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது, 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, 2னா தேர்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் காலம் இங்க பிளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த பாசிபிலிட்டிஸ் 0 செகண்ட் ரோல 0th காலம்னா என்னது, ஃபர்ஸ்ட் காலம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் காலம் போது இங்க பிளேஸ் பண்ணலாம். ஓகே. 3ங்கும் போது 4, அப்படின்னா இந்த இடத்துல ஃபோர்த் காலம் இங்க பிளேஸ் பண்ணலாம். ஓகே. அடுத்தது என்ன, அடுத்து ஃபோர்த் ரோல ஃபர்ஸ்ட் காலம் அப்படிங்கும் போது என்னது, ஆக்சுவலா செகண்ட் காலம். செகண்ட்னா என்னால இங்க பிளேஸ் பண்ணலாம். அப்போ 2. அப்போ இது வந்து ஒரு சோஃபார் ஆன்சர். ஆக்சுவலா ஆன்சர் என்ன, 1 பேஸ்ட் இண்டெக்ஸிங்ல 2 4 1 3யும் 3 1 4 2 வந்து ஆன்சர். அப்ப இதுக்கு 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1னா ஒன்னே ஒன்று தான் இருக்கு. 4 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்னது, 2 4 1 3யும் 3 1 4 2வும் ஆன்சர் அப்படின்னு இருக்காங்க. இங்க பாருங்க 2 4 1 3யும் 3 1 4 2வும் ஆன்சர். ஸோ இப்போ உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். பிகாஸ் இந்த எக்ஸ்பிளனேஷன் இஸ் கம்ப்ளீட்லி எனஃப் டு அண்டர்ஸ்டாண்டிங் த கொஸ்டின். சரி, ஓகே. கொஸ்டின் புரிஞ்சிருச்சு. வாட் இஸ் யுவர் சொல்யூஷன்? கரெக்ட்டுங்களா? வாட் இஸ் யுவர் சொல்யூஷன்? இப்போ நான் வந்து சேம் ஒரு 4x4 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மை n ஈக்குவல் டு 4. அப்போ இது வந்து ஒரு 4x4 மேட்ரிக்ஸ். இதுல எந்த டவுட்டும் இல்லை. 4x4 மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? எங்க இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சபடி நம்மளுடைய ரூல்ஸ்ல ரொம்ப தமிழ் வார்த்தையா இருக்கோ. சரி, ஓகே. இப்போ நான் 1 இந்த ரோல இங்க குயினை பிளேஸ் பண்ணிட்டேன்னா என்னால ஃபர்தரா இந்த ரோல பிளேஸ் பண்ண முடியாது, பிளேஸ் பண்ண தேவையும் இல்லை. அப்போ ஒரு ரோக்கு ஒரு காலம்ல மட்டும்தான் என்னால குயினை பிளேஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஒரு ரோல ஒரு காலம்க்கு மட்டும்தான் என்னால குயினை பிளேஸ் பண்ண முடியும். அப்ப நான் என்ன பண்றேன், இப்போ நான் முதல்ல 0th ரோல இருக்கேன். மை ரோ ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? மை ரோ ஈக்குவல் டு 0 இனிஷியலா. இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ இங்க தான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னுடைய ரோ 0. இப்போ இந்த ரோ 0 அப்படிங்கும்போது நான் என்ன பண்றேன்னா எல்லா காலம்லையும் செக் பண்றேன், எந்த காலம்ல நம்ம பிளேஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத நான் முதல்ல செக் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் காலம் ஈக்குவல் டு 0. இனிஷியலா என்னுடைய ஆன்சர், அதாவது நான் ஸ்டோர் பண்ண வேண்டிய ஆன்சர் இருக்கு இல்லைங்களா, எந்தெந்த ரோல எந்தெந்த காலமோட நான் ஸ்டோர் பண்ணணும்னு, அது எம்டி. ஓகே. இப்போ நான் முதல்ல இங்க இப்போ இது என்கிட்ட கிவன்ல இருக்கு. இப்போ இதுல நான் என்ன செக் பண்ணணும், இஸ் திஸ் த சேஃப் பிளேஸா, இங்க என்னால ராணியை பிளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நான் செக் பண்றேன். ராணியை பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஓகே. என்ன முடியும் அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இப்போ எல்லா இதுலயுமே இந்த 2D மேட்ரிக்ஸ்னா பை டிஃபால்ட் வேல்யூ இஸ் 0. அப்ப என்னால இங்க ராணியை பிளேஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இதுக்கு மேலேயும் எனக்கு எந்த ராணியும் இல்லை, டயகனல்ல இல்லை, எங்கேயுமே இல்லை. அப்ப இங்க என்னால குவீனை பிளேஸ் பண்ண முடியும். அப்ப குவீனை பிளேஸ் பண்ண முடியும்னா நான் என்ன பண்றது, முதல்ல இந்த 0வை 1ஆ மாத்திக்கிறேன். முதல்ல இந்த 0வை 1ஆ மாத்திக்கிறேன். ஓகே. 1ஆ மாத்திட்டு 1ஆ மாத்தினா என்ன அர்த்தம், இங்க எனக்கு குயின் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த காலமை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த காலம்ல நீங்க குயினை பிளேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர்ல என்ன ஆட் பண்ணிக்கிறேன், இந்த காலமை ஆட் பண்ணிக்கிறேன் நான். அப்ப காலமை ஆட் பண்ணா இப்ப காலமோட வேல்யூ என்ன, 0. அப்போ ஃபர்ஸ்ட் ரோல நான் 0th காலம்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வருது. அப்போ நெக்ஸ்ட் என்னது, இமீடியட்டா நான் அடுத்தது போயிடணும். அடுத்ததுல போய் நான் எல்லா காலமும் செக் பண்ணணும். ஆக்சுவலா நான் எல்லா காலமும் செக் பண்ணணும் தான், ஆனா ஒரு ரோக்கு ஒரு இடத்துல தானே பிளேஸ் பண்ணணும். அப்போ ஒன்ஸ் நான் பிளேஸ் பண்ணிட்டனாலே திரும்ப நான் என்ன வந்துடணும், அடுத்த ரோக்கு வந்துடணும். புரியுதுங்களா? அடுத்த ரோக்கு வந்துடணும். இப்ப அடுத்த ரோ ஏன்னா ஃபர்தரா இந்த ரோல எங்கேயுமே பிளேஸ் பண்ண முடியாது, பிகாஸ் இங்க குயின் இருக்கிறனால. இப்ப நான் இங்க வந்துட்டேன். சரி, ஓகே. இங்க என்ன செக் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப இங்க என்னது, இங்க என்னுடைய ரோ என்னது, மை ரோ ஈக்குவல் டு 1. காலம் என்னது, காலம் ஈக்குவல் டு 0. முதல்ல இங்க என்னால குயினை பிளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது.
ஏன்னா மேலே என்னது இருக்கு, மேலே காலம்ல குயின் இருக்கு. அப்போ என்னால் இங்கே பிளேஸ் பண்ண முடியாது. அப்போ நெக்ஸ்ட் காலம் செக் பண்ணுங்க. இதே ரோல அடுத்த காலம் செக் பண்ணுங்க. அப்போ இந்த காலம்னு பார்க்கும்போது ரோ ஈக்குவல் டு என்னது, சேம் 1, காலம் வந்து 1. இங்க உங்களால பிளேஸ் பண்ண முடியுமா? ஆல்சோ உங்களுடைய ஆன்சரும் கூட கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டே வரும். ஆன்சரும் கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டே வரும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்னால பிளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஓகேங்களா? ஏன்? ஏன்னா டயகனல்ல குயின் இருக்கு. சரி, அப்ப என்னது, அடுத்த காலம் செக் பண்ணுங்க. ஒரு ரோன்னு எடுத்துட்டோம்னா அதுல எல்லா காலமையும் நம்ம செக் பண்ண தான் செய்றோம். ஃபர்ஸ்ட் எல்லா காலமையும் செக் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இங்கன்னு பார்க்கும்போது ரோ ஈக்குவல் டு 1, காலம் ஈக்குவல் டு 2. இனிஷியலா என்னுடைய ஆன்சர் எம்டி. ஜீரோல நம்ம ஜீரோல பிளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஜீரோவோடது அப்படியே இருக்கு. சரி, இந்த பிளேஸ் வேலிடா அப்படின்னு கேட்டா எஸ், திஸ் பிளேஸ் இஸ் அ வேலிட் பிளேஸ். ஏன்னா இங்க என்னால குயினை பிளேஸ் பண்ண முடியும். காலம்லயே எதுவும் இல்லை, டயகனல்லையும் எதுவும் இல்லை. இப்போ நம்ம இங்கே தான் இருக்கோம்னா இந்த ரோக்கு மேலே இருக்கிறத மட்டும் செக் பண்ணீங்கன்னா போதும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ரோக்கும் ஒரே ஒரு குயினை மட்டும் தான் பிளேஸ் பண்ண போறோம். இன்னும் நம்ம இந்த ரோ வராததுனால இங்க கீழே எல்லாம் செக் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அப்போ என்னால இங்க குயினை பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அப்போ முதல்ல பிளேஸ் பண்ண முடியும்னா என்னது, ஜீரோவை 1ஆ மாத்திக்கோங்க. 1ஆ மாத்தியாச்சா? மாத்திட்டீங்கன்னா என்ன அர்த்தம், இங்க குயின் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க குயினை பிளேஸ் பண்றோம்னா எத்தனாவது காலம்ல இந்த ரோல குயினை பிளேஸ் பண்ணிருக்கீங்க, செகண்ட் காலம். உங்களோட காலம் ஈக்குவல் டு 2. அப்ப உங்களுடைய காலமை ஸ்டோர் பண்ணுங்க. அப்ப ஆல்ரெடி 0, இப்ப உங்களுடைய காலம் 2. ஓகேங்களா? உங்களோட ஆன்சர்ல இப்ப 0 இருக்கு, 2 இருக்கு. உங்களுடைய ஆன்சர்ல 0 இருக்கு, 2 இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு காலம்க்கு ஒன்ஸ் தான் என்னால என்னது, குயினை பிளேஸ் பண்ண முடியும். as soon as நான் குயினை பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், இது வேலிட் பொசிஷன் அப்படின்னா அடுத்த ரோ போய் செக் பண்றேன். இப்ப அடுத்த ரோ அப்படிங்கும்போது என்னது, ரோ ஈக்குவல் டு 2, காலம் ஈக்குவல் டு 0. ஆன்சர் என்னது, சோஃபார் என்னுடைய ஆன்சர் வந்து 0,2. இதை தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல இந்த பிளேஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த வேலிட் பிளேஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, ஏன்னா காலம்ல குயின் இருக்கு. சரி, இந்த பிளேஸ் வேலிடான பிளேஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லலாம், இந்த பிளேஸ் இஸ் அ வேலிட் பிளேஸ். ஏன்னா ரோ ஈக்குவல் டு 2, காலம் ஈக்குவல் டு 1, ஆன்சர் சோஃபார் என்னது 0,2, ஆன்சர் சோஃபார். இப்போ நான் செக் பண்றேன் இது வேலிடான பிளேஸா அப்படின்னு கேட்டா காலம்ல எதுவும் இல்லை. முதல்ல செக் பண்ணணும் வேலிடா இல்லையான்னு, நம்ம முதல்ல செக் பண்ணணும். இது வேலிடா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நான் இப்போ செக் பண்றேன். ஓகேங்களா? காலம்ல எதுவும் இல்லை. சரி, ஓகே. இந்த டயகனல்ல எதுவும் இல்லை, குயின் இல்லை. பட் ஆனா இந்த டயகனல்ல என்ன இருக்கு, குயின் இருக்கு. அப்ப இது என்னது, வேலிட் கிடையாது. சரி, அப்ப இது வேலிட் கிடையாதா? நெக்ஸ்ட் இங்க வரலாம். இங்க செக் பண்ணலாமா, இது வேலிடா? இங்க இதுவும் வேலிட் கிடையாது. ஏன்னா என்னது, இங்க குயின் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இங்க குயின் இருக்குன்னா என்னது, தட் இஸ் நாட் அ வேலிட். சரி, இங்க செக் பண்ணலாமா? அடுத்து ஒவ்வொரு காலமா செக் பண்றேன். இங்க செக் பண்றேன்னா இதுவும் வேலிட் கிடையாது. ஏன்? ஏன்னா இங்க குயின் இருக்கு. அப்போ ஒன்ஸ் நான் ஒரு ரோல எல்லா காலமையும் செக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன, ரிட்டர்ன் ஆகுறேன். ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டேன்னா திரும்ப என்ன ஆகுறேன், ரிட்டர்ன் ஆகுறேங்கும் போது இங்க நடந்த எல்லா ஆக்டிவிட்டிஸும் முடிச்சுட்டு திரும்ப இங்கே வரேன். ஆல்ரெடி இங்க இருந்து தான் நான் போனேன், திரும்ப இங்கேயே வரேன். இதே இடத்துக்கே நான் வரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு நீங்க பாருங்களேன். இப்போ இங்க இருந்து நான் திரும்ப எங்க வரேன், ரிட்டர்ன் இங்கேயே வரேன். ஏன்னா எல்லா காலமும் செக் பண்ணியாச்சு. இங்க இருந்து என்னால எங்கேயும் பிளேஸ் பண்ண முடியல. ஓகே, அப்ப திரும்ப நான் எங்க வரேன், இங்கே வரேன். இந்த ஐட்ரேஷனுக்கு இந்த இடத்துலயே வரேன். இதுக்கு ஆக்சுவலா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க நீங்க குயினை பிளேஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ரோல உங்களால எந்த காலம்லயே குயினை பிளேஸ் பண்ண முடியலன்னு அர்த்தம். ஏன்னா முடியலங்கிறதுனால தான் நான் திரும்ப இதே இடத்துக்கு வரேன். ஐட்ரேஷன் வந்து எங்க வருது, இங்கே வருது. நீங்க ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கோடிங் போட்டுட்டு இது 2 மணி நேரம், லாஸ்ட்லி நம்மளுடைய வீடியோவே வந்து 1.5 hours எடுத்தது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஸோ இதையும் டீட்டெயில்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது 1.5 மணி நேரம் எடுத்தாலும் சரி, 2 மணி நேரம் எடுத்தாலும் சரி. ஏன்னா எனக்கு புரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். எனக்கு நான் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாதான் என்னால கோடிங் போட முடியும். ஸோ நீங்க தான் நான். ஓகேங்களா? ஸோ நம்ம புரியுற வரைக்கும் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நமக்கு ஃபர்தரா இருக்கும். இப்போ நான் இங்க இருந்து நெக்ஸ்ட் ரோ, இங்க குயினை பிளேஸ் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் ரோக்கு போனேன். நெக்ஸ்ட் ரோல எந்த காலம்லயும் என்னால குயினை பிளேஸ் பண்ண முடியல. அதனாலதான் நான் திரும்ப இங்கே வந்தேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, அப்ப இங்க குயினை நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களால நெக்ஸ்ட் ரோல எங்கேயும் பிளேஸ் பண்ண முடியாது. அப்ப இங்க குயினை பிளேஸ் பண்ணாதீங்க, விட்டுருங்க. அடுத்த ரோல அடுத்த காலம்ல பிளேஸ் பண்ண முடிஞ்சா பிளேஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இங்க இருந்து நான் என்னது, அப்ப இங்க நான் குயினை பிளேஸ் பண்ண போறது இல்லை. அப்ப திரும்ப நான் ரிட்டர்ன் பேக் என்ன பண்றேன், இங்க நான் 1 எல்லாம் வச்சிருக்கேன்னா திரும்ப நான் வந்து 0னே வச்சுக்கிறேன். அப்ப இங்க நான் வந்து இன்னும் டிராவல்ஸ் பண்ணல, 0னே வச்சுக்கிறேன். ஓகே, அப்ப என்னது, அப்ப இங்கேயும் நான் வந்து என்னது, ஆல்ரெடி ஆன்சர்ல 2ன்னு ஸ்டோர் பண்ணிருக்கேன்னா அப்ப என்னுடைய ஆன்சர்ல லாஸ்டா என்ன ஸ்டோர் பண்ணணும் அதையும் நான் டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறேன். இப்ப 0 மட்டும்தான் இருக்கு என்னுடைய ஆன்சர்ல. அப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன், அடுத்த காலம் இன்னும் செக் பண்ண வேண்டிய ஒரு காலம் பெண்டிங் இருக்குல்ல,
இந்த காலம்ல செக் பண்ண முடியுமா? இப்ப நான் இங்க 0 குயின பிளேஸ் பண்ணல. இங்க செக் பண்ண முடியுமா அப்படின்னு நான் செக் பண்றேன். அப்போ இங்க என்னுடைய ரோ ஈக்குவல் டு 1 காலம் ஈக்குவல் டு 3 ஏன்னா தேர்ட் காலம் என்னுடைய ஆன்சர் வந்து 0 மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? 0 மட்டும்தான் இருக்கு. அப்ப இது ஒரு வேலிட் பிளேஸா அப்படின்னு கேட்டா வேலிட் பிளேஸ். இங்க என்னால குயினை பிளேஸ் பண்ண முடியும். மேல காலம்ல எதுவும் இல்ல, டயகனல்ல எதுவும் இல்ல. அப்போ இது வேலிட் அப்படிங்கறனால இங்க என்னால பிளேஸ் பண்ண முடியும். இது வந்து சேஃப் பிளேஸ். அப்ப சேஃப் பிளேஸ் அப்படிங்கறனால 0ல இருந்து என்னது அங்க 1 அப்படின்னு நான் மார்க் பண்றேன். அப்ப இங்க நான் குயினை பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ குயினை பிளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த காலம்ல பிளேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலமையும் உங்களுடைய ஆன்சர்ல ஆட் பண்ணுங்க. காலம் 3. அப்ப 0,3 அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ ஒன்ஸ் ஒரு காலம்ல பிளேஸ் பண்ணிட்டோம்னா இம்மீடியட்டா நெக்ஸ்ட் ரோக்கு போயிருங்க. அப்ப நெக்ஸ்ட் ரோன்னு வந்தபோது இங்க என்னால பிளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்? பிகாஸ் இங்க எனக்கு குயின் இருக்கு. சரி, இங்க என்னால பிளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா எஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த டயகனல்லையும் எதுவும் இல்லை, இந்த டயகனல்லையும் எதுவும் இல்லை. கரெக்டுங்களா? அப்ப நான் இங்க பிளேஸ் பண்றேன். இங்க ரோ ஈக்குவல் டு 2 காலம் ஈக்குவல் டு 1. இதுக்கு முன்னாடி என்னுடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா 0,3. அப்ப இங்க என்னால பிளேஸ் பண்ண முடியும் வேலிட் அப்படிங்கறனால நான் என்ன பண்றேன்? 0வை 1 மாத்துறேன். 0வை 1 சேஞ்ச் பண்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க நான் ஒரு குயினை பிளேஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அப்ப எத்தனாவது காலம்ல பிளேஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த காலமை நீங்க ஸ்டோர் பண்ணுங்க. ஆல்ரெடி 2 காலமோட ஆன்சர் இருக்கு. அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் ரோல 0ல பிளேஸ் பண்ணிருக்கீங்க, செகண்ட் ரோல 3ர்ட்ல பிளேஸ் பண்ணிருக்கீங்க. இப்ப இந்த ரோல எங்க பிளேஸ் பண்ண போறீங்களோ அதையும் ஸ்டோர் பண்ணுங்க. எங்க பிளேஸ் பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் காலம்ல ஸ்டோர் பண்ண போறேன். அப்ப ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்போ ஒன்ஸ் ஒரு ரோல ஒரு காலம்ல மட்டும்தான் பிளேஸ் பண்ண முடியும். இதை பிளேஸ் பண்ணதும் நான் இம்மீடியட்டா நெக்ஸ்ட் எங்க போறேன்? அடுத்த ரோக்கு போறேன். இப்ப இந்த ரோல இங்க பிளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்? பிகாஸ் இங்க காலம்ல எனக்கு குயின் இருக்கு. இங்க பிளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்? பிகாஸ் இங்கவே எனக்கு காலம்ல குயின் இருக்கு. இங்க பிளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. பிகாஸ் எனக்கு இங்க டயகனல்ல குயின் இருக்கு. இங்க பிளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. பிகாஸ் எனக்கு இங்க காலம்ல குயின் இருக்கு. அப்போ நான் இங்க பிளேஸ் பண்ணும்போது என்னது? எல்லா காலமையும் செக் பண்ணிட்டேன். எல்லா காலமையும் செக் பண்ணி என்னாச்சு? எனக்கு எங்கேயுமே பிளேஸ் பண்ண முடியல. அப்ப என்னுடைய ஐட்ரேஷன் என்ன ஆகும்? ரிட்டர்ன் பேஸ் கண்டிஷன் நம்ம இன்னும் எழுதல. ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டோம்னா திரும்ப ஃபர்தரா இதுக்கு முன்னாடி யார் அதை கால் பண்ணாங்களோ அங்கேயே நான் போயிருவேன். திரும்ப இங்க வந்துட்டேன். இப்ப என்னுடைய ஐட்ரேஷன் இங்கதான் இருக்கு. அப்ப நான் ஒன்ஸ் இங்கேயே திரும்ப வரேன்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க இங்க குயினை பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய நெக்ஸ்ட் ரோல உங்களால எங்கேயுமே குயினை பிளேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரெக்டா? நான் திரும்ப இங்கே வரேன்னா என்ன அர்த்தம்? அப்ப எனக்கு என்னுடைய திரும்ப இங்கே வரேன்னா எனக்கு கீழே இங்கே பிளேஸ் பண்ண முடியல. அப்ப நீங்க இங்க பிளேஸ் பண்ணி நீங்க செக் பண்ண வேண்டியதை செக் பண்ணிட்டீங்க. அப்ப நெக்ஸ்ட் வேற எங்க பிளேஸ் பண்றீங்க? அடுத்த காலம்ஸ் இருந்தா அங்க பிளேஸ் பண்ணுங்க. இங்க பிளேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு யூஸ் இல்ல. நெக்ஸ்ட் எங்கேயுமே எனக்கு குயின் வர்றது பிளேஸ் பண்ண முடியறது இல்லைன்னு அர்த்தம். அப்ப நான் திரும்ப இங்கே வரேன்னா என்ன பண்ணும்? திரும்ப அப்ப இந்த இடத்த 0வா மாற்றணும். ஏன்னா நான் இங்க குயினை பிளேஸ் பண்ண முடியாதுங்கிறத தவிர கூடாது. அப்ப நான் இங்க திரும்ப சேம் இங்க நான் 0னே வச்சுக்கிறேன். இதை நான் 0னே மாத்திக்கிறேன். இதை 0வே மாத்துறேன். பட் ஆனா இங்க நான் ஸ்டோர் பண்ணிருக்கிற லாஸ்டா என்னது? இங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி இங்க 1 இருந்ததா? அப்ப ஃபர்ஸ்ட் காலம் நான் ஆன்சர்ல ஸ்டோர் பண்ணனா அப்ப அதையும் ரிமூவ் பண்ணுங்க. உங்களுடைய ஆன்சர்ல இருந்து லாஸ்டா என்ன வேல்யூ இருக்கோ அதையும் ரிமூவ் பண்ணுங்க. அப்ப ரிமூவ் பண்ணிட்டு இப்ப என்ன இருக்கு எனக்கு ஆன்சர்ல? 0,3 மட்டும்தான் இருக்கு. சரி, இப்ப என்னது? நெக்ஸ்ட் காலம் போறேன். நெக்ஸ்ட் காலம்ல என்னால பிளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்? பிகாஸ் டயகனல்ல எனக்கு குயின் இருக்கு. சரி, திரும்ப நெக்ஸ்ட் காலம் இங்க செக் பண்ணா இங்கேயும் என்னால முடியாது. ஏன்? பிகாஸ் எனக்கு டயகனல்ல என்ன இருக்கு? சாரி, ஸ்ட்ரெயிட்டாவே என்ன இருக்கு? குயின் இருக்கு. அப்போ ஒன்ஸ் எல்லா காலமும் நான் செக் பண்ணிட்டேன். செக் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா காலமும் செக் பண்ணிட்டு திரும்ப என்ன ஆகும்? எனக்கு ஸ்வைப் அவுட் ஆகி ரிட்டர்ன் இங்கே வந்துருவேன். கரெக்டுங்களா? அப்ப நான் இங்க பண்ணது எல்லாமே எனக்கு ஸ்வைப் அவுட் ஆயிரும். திரும்ப என்னுடைய ஐட்ரேஷன் எங்க வந்துடும்? எங்க இருந்து கால் பண்ணமோ அங்கேயே வந்துடும். இப்ப நான் இங்க இருக்கேன். அப்ப ஒன்ஸ் நான் இங்க இருந்து ஐட்ரேட் பண்ணிட்டு திரும்ப இங்கே வரேன்னா என்ன அர்த்தம்? இங்கே வரேன்னா அப்ப நீங்க இங்க குயின் பிளேஸ் பண்ணதுக்கான பர்பஸ் முடிஞ்சது. இங்க குயினை பிளேஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ரோல எங்கேயாவது பிளேஸ் பண்ண முடியுமாங்கிறத நீங்க செக் பண்ணிருப்பீங்களா? செக் பண்ண அந்த மாதிரி நடக்கல. ஸோ அதனாலதான் நான் திரும்ப இங்கே வந்துட்டேன். அப்ப இங்கே வரேன்னா அப்ப இங்க பிளேஸ் பண்ணி எனக்கு யூஸ் இல்ல. அப்ப இதை என்னவா மாத்துறேன்? மேக் இட் as 0. அப்ப திரும்ப இங்க குயினை பிளேஸ் பண்ண வேணாம். அது நீங்க பழைய பொசிஷன்லயே வச்சிருங்க 0. பட் இன்னும் ஆல்சோ என்ன பண்ணணும்? நீங்க இந்த தேர்ட் காலம்ங்கிறத நீங்க நோட் பண்ணீங்க. அதையும் நீங்க என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். அப்ப லாஸ்ட் வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப 0 மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப திரும்ப இங்க எல்லா காலமையும் நம்ம செக் பண்ணியாச்சு. 0 முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சது, செகண்ட் காலம் முடிஞ்சது, தேர்ட் காலம் முடிஞ்சது. திரும்ப இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ரிட்டர்ன். கரெக்டுங்களா? இங்க இருந்து நான் என்ன ஆவேன்? ஸ்வைப் அவுட் ஆகி ரிட்டர்ன் அப்படின்னு வருவேன்.
ஓகே, ரிட்டர்ன் அப்படின்னு நான் வரேன்னா இங்கே எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒவ்வொரு இதுலேயும் ரிட்டர்ன் அப்படின்னு நான் வரேன் அப்படின்னா இப்போ திரும்ப என்னுடைய ஐட்ரேஷன் எங்கே இருக்கோ இங்கே இருப்பேன். திரும்ப என்னுடைய ஐட்ரேஷன் நான் இங்கே இருக்கேன். சரி, ஒரு நிமிஷம். திரும்ப இப்போ நான் இந்த இடத்துலயே இருக்கேன். அப்போ இங்கேயே வந்திருக்கேன், அதாவது இங்கே பிளேஸ் பண்ணி நான் ஒவ்வொரு ரோவாக செக் பண்ணேன். பட் நான் திரும்ப இங்கேயே வந்திருக்கேன். இங்கேருந்து நான் ஃபர்தராக போயிட்டு திரும்ப இங்கேயே வந்திருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நான் இங்கே நான் பிளேஸ் பண்ண என்னோட குயினுக்கான பர்பஸ் முடிஞ்சது. இங்கே பிளேஸ் பண்ணால் நெக்ஸ்ட் ரோல எங்கெல்லாம் பாசிபிள் அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் என்னால் n குயின்ஸை பிளேஸ் பண்ண முடியல. ஓகேங்களா, n குயின்ஸ்னா இந்த ரோ வரைக்கும் நான் பிளேஸ் பண்ணியிருந்திருக்கணும். பட் அது என்னால் முடியல. அதனால என்ன பண்றேன், இங்க பிளேஸ் பண்ணதுக்கான பர்பஸ் முடிஞ்சது. அப்ப இங்க பிளேஸ் பண்றதை விட்டுட்டு இங்க நீங்க பிளேஸ் பண்ணலன்னு மார்க் பண்ணுங்க, நெக்ஸ்ட் காலம் போங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா, அப்ப நான் இங்க என்ன பண்றேன், திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கேன் அப்படிங்கறனால ஃபர்ஸ்ட் நான் இங்க குயினை பிளேஸ் பண்ணதுக்கான சேஞ்சை பண்றேன். இப்ப திரும்ப இது ஜீரோவாவே ஆயிடுச்சு. அப்ப என்னுடைய ஆன்சர்ல என்ன ஆட் பண்ணிருக்கேன், ஜீரோன்னு ஆட் பண்ணிருக்கேன். 0th காலம் ஆட் பண்ணிருக்கேன். அதை நான் டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். லாஸ்டா ஆட் பண்ண வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய ஆன்சர் எம்டியா தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் காலம் செக் பண்றேன். ஆல்ரெடி இந்த காலம்ல செக் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ நான் திரும்ப அடுத்த காலம் செக் பண்றேன். நம்ம எல்லா காலமே செக் பண்ணுவோம். ஒரு ரோ எடுத்தோம்னா எல்லா காலத்தையும் செக் பண்ண வேண்டியது தான் நம்மளுடைய ஒர்க். இப்போ இந்த காலம் செக் பண்றேன். இது ஒரு வேலிடான பொசிஷனான்னு கேட்டா வேலிடான பொசிஷன். இங்க என்னால குயினை ஆட் பண்ண முடியும். அப்ப இங்க என்னுடைய ரோ என்ன, ரோ ஈக்குவல் டு 0, காலம் ஈக்குவல் டு 1. இனிஷியலா என்னுடைய ஆன்சர் எதுவுமே இல்லை. அப்ப இங்க என்னால குயினை பிளேஸ் பண்ண முடியும். அப்ப குயினை பிளேஸ் பண்ண முடியும்னா மேக் இட் as 1. அப்போ குயின் இப்போ இங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ குயின் இங்க இருக்குன்னா எத்தனாவது காலம்ல இருக்கு அப்படிங்கறத நான் ஸ்டோர் பண்றேன். இங்க ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு. ஓகே, ஒரு ரோக்கு ஒரு காலம் தான். திரும்ப நான் நெக்ஸ்ட் ரோ வந்துட்டேன், நெக்ஸ்ட் ரோ செக் பண்ண வந்துட்டேன். நெக்ஸ்ட் ரோல இங்க என்னால பிளேஸ் பண்ண முடியுமானா முடியாது, பிகாஸ் டயகனல்ல குயின் இருக்கு. இங்க என்னால பிளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது, பிகாஸ் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாவே வந்து எனக்கு குயின் இருக்கு. இங்க என்னால பிளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா என்னால முடியாது, பிகாஸ் டயகனல்ல குயின் இருக்கு. இங்க என்னால பிளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா பிளேஸ் பண்ண முடியும். கரெக்டா, பிளேஸ் பண்ண முடியும். பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா முதல்ல என்னது, இங்க என்னால பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா என்னது, முதல்ல என்னுடைய குயினை நான் இங்க பிளேஸ் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபா. ஏன்னா வித்தியாசம் தெரியணும் இல்லையா, எல்லாமே 0 இருக்குல்ல. அப்போ 1ன்னு சேஞ்ச் பண்றேன் இந்த மேட்ரிக்ஸ்ல. அப்ப இங்க 1ன்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்க ஆக்சுவலா உங்களுடைய ரோ என்னது, ரோ வந்து 1 ஃபர்ஸ்ட் ரோ. 0th ரோல இருந்து இப்போ ரோ ஃபர்ஸ்ட். காலம் என்னது, தேர்ட் காலம். ஒவ்வொரு காலமா செக் பண்ணி காலம் தேர்ட். ஆன்சர் என்னது, ஆல்ரெடி உங்களுடைய ஆன்சர் ஃபர்ஸ்ட் காலம் நீங்க ஸ்டோர் பண்ணிருப்பீங்க. அப்ப இந்த இடத்துலயும் உங்களால பிளேஸ் பண்ண முடியுதுன்னா இங்க எத்தனாவது காலம்ல நீங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்க, அதாவது செகண்ட் ரோ. ஆஸ் பர் இதுபடி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ. அப்ப இந்த ரோல எத்தனாவது காலம்ல நீங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அந்த காலமே நான் ஸ்டோர் பண்றேன், காலம் 3. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்க எனக்கு பாசிபிள்ங்கிறனால தான் நான் இங்க குயினை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஒன்ஸ் நம்ம இந்த காலம்ல ஸ்டோர் பண்ணிட்டோம்னா என்னது, இமீடியட்டா நெக்ஸ்ட் ரோ போயிடணும். அப்ப நான் நெக்ஸ்ட் ரோ போறேன். ஒன்ஸ் ஒரு ரோக்கு ஒரு காலம் தான் ரூல்ஸ். ஒன்ஸ் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் வேலிடான பொசிஷன்னா இமீடியட்டா நெக்ஸ்ட் ரோ போயிட்டேன். சரி, ஓகே, இங்க பார்க்கலாம். இப்போ இங்க நம்ம வந்து என்னது, இங்க என்னால குயினை பிளேஸ் பண்ண முடியுமானா குயினை பிளேஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா, குயினை பிளேஸ் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு மேல காலம்ல எதுவும் இல்ல, டயகனல்ல எதுவும் இல்லை. அப்ப என்னால இங்க குயினை பிளேஸ் பண்ண முடியும். ஓகே, குயினை பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா உடனே என்ன பண்றேன், நான் இந்த 0ங்கிறத மாத்தி 1ன்னு சேஞ்ச் பண்றேன். ஏன்னா அப்பதான் என்னால குயினை பிளேஸ் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப். இங்க ரோ எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா யோர் ரோ வேல்யூ இஸ் 2, காலம் வேல்யூ இஸ் 0. ஆல்ரெடி உங்களுடைய ஆன்சர் வந்து இப்ப அப்டேட் ஆயிருக்கிறது வந்து 1,3 அப்படின்னு இருக்கு. சரி, இப்போ இங்க உங்களுக்கு வேல்யூன்னா இது எத்தனாவது காலமோ அதையும் ஸ்டோர் பண்ணுங்க, 1,3,0. ஓகே, அப்ப இது உங்களுடைய ஆன்சர். ஒன்ஸ் ஒரு ரோல ஒரு காலம்ல மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்ப நான் இந்த காலம்ல ஸ்டோர் பண்ணிட்டேன்னா என்னது, இமீடியட்டா நெக்ஸ்ட் ரோ போயிருங்க. அப்ப நெக்ஸ்ட் ரோ போகும்போது எனக்கு இங்க ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு நான் செக் பண்றேன். இங்க முடியாது. ஏன், பிகாஸ் இங்க எனக்கு குயின் இருக்கு. ஓகே, இங்க பண்ணலாமா அப்படின்னு கேட்டா இங்கேயும் முடியாது. ஒய், பிகாஸ் எனக்கு இந்த டயகனல்லையும் குயின் இருக்கு, இங்கேயும் குயின் இருக்கு. இங்க நான் குயினை வச்சேன்னா 2 குயினுமே நான் அட்டாக் பண்ணிடும். சரி, இங்க ஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா இங்க என்னால ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இங்க என்னால ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம், காலம்லயும் எதுவும் இல்ல, இந்த டயகனல்ல எதுவும் இல்ல, இந்த டயகனல்லையும் எதுவும் இல்ல. கரெக்ட்டுங்களா, அப்ப இங்க என்னால ஸ்டோர் பண்ண முடியும், தட் இஸ் a valid. அப்ப ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா இமீடியட்டா என்ன பண்றேன், 0வை 1ஆ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1ஆ சேஞ்ச் பண்ணிட்டு, ஸோ 1ஆ எதுக்கு சேஞ்ச் பண்றோம், ஏன்னா இங்க எனக்கு குயினை பிளேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இதை 1ஆ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்ப இங்க என்னுடைய கரண்ட் ரோ என்னது, கரண்ட் ரோ ஈக்குவல் டு 3, காலம் ஈக்குவல் டு
2 ஏன்னா 0 1 2 ஆல்ரெடி என்னுடைய ஆன்சர் எப்படி இருக்குன்னா 1 3 0ன்னு இருக்கு 1 3 0 அப்படின்னு இருக்கு ஓகேங்களா 1 3 0 அப்படின்னு இருக்கு அப்ப இங்க நான் குயினை ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா இங்க கரண்ட் காலம் என்னவோ அதையும் நான் ஆட் பண்றேன் 2 ஓகே ஆட் பண்ணிட்டேன் அப்போ ஒரு ரோக்கு ஒரு காலம் தான் திரும்ப நான் இமீடியட்டா எங்க போயிருவேன் அடுத்த ரோக்கு போயிருவேன் அடுத்த ரோக்கு போனா ரோ என்னவா வந்துடும் 4ன்னு வந்துடும் கரெக்டா அப்போ ரோ 4ங்கிறது என்னது எதுக்கு ஈக்குவல் இந்த எண்ணுக்கு ஈக்குவல் கரெக்டுங்களா எண்ணுக்கு ஈக்குவல் இதோட ரோவோட லென்த்துக்கு ஈக்குவல் அப்போ ரோ 4ன்னு வருதுன்னா என்ன அர்த்தம் அப்ப நான் 0th ரோலையும் ஒரு குயினை பிளேஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ரோலையும் ஒரு குயினை பிளேஸ் பண்ணிட்டேன் செகண்ட் ரோலையும் ஒரு குயினை பிளேஸ் பண்ணிட்டேன் தேர்ட் ரோலையும் ஒரு குயினை பிளேஸ் பண்ணிட்டேன் அப்ப நான் n குயின்ஸை என்னால பிளேஸ் பண்ண முடியுது கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம் கரெக்டா அதனாலதான் நான் இப்ப ரோ வந்து எங்க வந்திருக்கேன் 4ன்னு வந்திருக்கேன் 4ங்கிற ஒரு இண்டெக்ஸே இல்ல கரெக்டா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் இப்ப நான் n குயின்ஸை பிளேஸ் பண்ணிட்டேன் எங்கெங்க பிளேஸ் பண்ணேங்கிறத என்னுடைய ஆன்சர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் கரெக்டுங்களா அப்ப எப்போ இஃப் என்னுடைய ரோ ஈக்குவல் டு என்ன இருக்கோ என்னங்கிறது இந்த அரேயோட சைஸ்ன்னு வச்சுக்கோங்க ஏன்னு வச்சுக்கோங்க ஏ டாட் லென்த்தா இருக்கோ இல்ல என்னா இருக்கோ என்ன வேணாலும் அப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்ப 0ல இப்ப n வந்து 4 அப்படின்னா 0ங்கிற ரோல ஒன்னு பிளேஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்ங்கிற ரோல ஒரு குயினை பிளேஸ் பண்ணிட்டேன் செகண்டுங்கிற ஒரு ரோல ஒரு குயினை பிளேஸ் பண்ணிட்டேன் தேர்டுங்கிற ஒரு ரோல ஒரு குயினை பிளேஸ் பண்ணிட்டேன் அப்ப n குயின்ஸை நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தான் ரோ என்னவாகுது 4ன்னு வருது அப்ப 4ன்னு வருதுன்னா திஸ் இஸ் அ பேஸ் கண்டிஷன் அப்போ உங்களுக்கு தேவையான பாத் தேவையான ஆன்சர்ஸை வந்து நீங்க ஆன்சர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகேவா அப்போ என்னுடைய பேஸ் கண்டிஷனை ரீச் பண்ணுச்சுன்னா என்னது உங்களுடைய ஆன்சர்ல இருக்கிற காலம்லாம் இருக்கு இல்லையா அதுதான் ஆக்சுவலா உங்களுடைய ஆன்சர் இப்போ நீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய ஆன்சரை ஒரு ஃபர்தரா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்னா இங்க பாருங்க உங்களுடைய ஆன்சர்ல எங்கடாது உங்களுடைய ஆன்சர்ல இப்போ ஆன்சர்ல என்னவா இருக்கு 1 3 0 2ன்னு இருக்கா இதுக்கு 1 பேஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கறனால 1னா 2ன்னு எடுத்துக்கணும் 2 4 1 3 இது ஒரு ஆன்சரா நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் கரெக்டா ஸ்டோர் பண்ணிட்டேன் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த 2ங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம்ல பிளேஸ் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம் செகண்ட் ரோல ஃபோர்த் காலம் செகண்ட் ரோல ஃபோர்த் காலம் தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் அதுக்கப்புறம் ஃபோர்த் ரோல தேர்ட் காலம் இதை தான் இது இண்டிகேட் பண்ணுது 1 பேஸ்ட் இண்டெக்ஸ்ல அப்போ ஒன்ஸ் நான் இந்த ஆன்சரை ஸ்டோர் பண்ணிட்டேன் இங்க நான் ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு என்னது கிடைச்சிருச்சு அப்ப நான் திரும்ப இப்போ ரோ ஈக்குவல் டு 4ன்னு இருக்கேன்னா திரும்ப ரிட்டர்ன் உனக்கு வேணுங்கிற ஆன்சரை ஸ்டோர் பண்ணிட்டு என்னது ரிட்டர்ன் திரும்ப உங்களுக்கு வேணுங்கிற ஆன்சரை ஸ்டோர் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்றேன் பேஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு ரிட்டர்ன் போது நான் திரும்ப எங்க வந்துருவேன் இங்கே வந்துருவேன் நல்லா லிசன் பண்ணிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் திரும்ப நான் எங்க வந்துருவேன் இங்கே வந்துருவேன் அப்ப என்னுடைய கண்டிஷன் இங்கே வருதுன்னா என்ன அர்த்தம் இங்க குயினை பிளேஸ் பண்ணதுக்கான பர்பஸ் எனக்கு முடிஞ்சு போச்சு இங்க குயினை பிளேஸ் பண்ணதுக்கான பர்பஸ் எனக்கு முடிஞ்சு போச்சு ஒரு ரோல ஒரு குயினை பிளேஸ் பண்றோம் அப்படின்னா எய்தர் அடுத்த ரோல என்னால பிளேஸ் பண்ணி வேணுங்கிற இடத்துல எனக்கு குயினை பிளேஸ் பண்ணி கம்ப்ளீட்டா எல்லா ரோலையும் பிளேஸ் பண்ணிட்டு நான் இந்த இடத்துக்கு வருவேன் தட் இஸ் ஒன் பாசிபிலிட்டிஸ் இப்போ நான் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு ரொம்ப சிம்பிள்ங்க நான் இங்க பிளேஸ் பண்ணேன்னா இதோட பர்பஸ் என்ன திரும்ப நெக்ஸ்ட் ரோல நான் இங்க பிளேஸ் பண்றேன் வேணுங்கிற இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கேன் திரும்ப இங்க இருந்து நெக்ஸ்ட் ரோல வேணுங்கிற இடத்துல பிளேஸ் பண்ணிட்டேன் திரும்ப நெக்ஸ்ட் ரோ போறேன்னா திரும்ப இங்கே வரேன்னா என்ன அர்த்தம்னா நான் இங்க பிளேஸ் பண்ணதுக்கான பர்பஸ் முடிஞ்சு போச்சு எய்தர் இது வேலிடா இருக்கலாம் இல்ல எனக்கு வேணுங்கிற ஆன்சரை நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கலாம் அப்ப நான் இங்க பிளேஸ் பண்ணதுக்கான பர்பஸ் முடிஞ்சு போச்சு அப்ப இங்க இருந்து நான் மாத்துறேன் இங்க குயினை பிளேஸ் பண்ணதுல இருந்து வேற எங்கேயாவது பிளேஸ் பண்றதுக்கு இடம் இருக்கான்னு நான் செக் பண்றேன் அப்ப முதல்ல நான் இங்க பிளேஸ் பண்ணதுக்கான பர்பஸ் முடிஞ்சு போச்சுங்கிறது எப்படி சொல்றது 1ங்கிற பிளேஸ் பண்ணிருக்கிறத திரும்ப பேக் டு 0க்கே கொண்டு வந்துருங்க அப்ப இங்க கரண்டா நீங்க ஸ்டோர் பண்ண உங்களுடைய காலமையும் ரிமூவ் பண்ணுங்க லாஸ்டா ஸ்டோர் பண்ண இந்த வேல்யூவையும் ரிமூவ் பண்ணுங்க இப்ப எங்கிட்ட என்ன இருக்கு 1 3 0 தான் இருக்கு இது வரைக்கும் நான் பண்ணிட்டேன் இப்ப நெக்ஸ்ட் காலம் என்ன இங்க என்னால பிளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நான் செக் பண்றேன் இங்க என்னால முடியுமா முடியாது கரெக்டுங்களா இங்க என்னால பிளேஸ் பண்ண முடியாது பிகாஸ் எனக்கு இங்க டைரக்டா ஒரு குயின் இருக்கு அப்ப இங்கேயும் முடியாது அப்படிங்கறனால இப்ப என்ன ஆகும் ஒரு ரோல எல்லா காலமையும் நம்ம செக் பண்ணிட்டோம் எல்லாமே செக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் ஸ்வைப் அவுட் ஆகி ரிட்டர்ன் ஆகுது அப்ப ஸ்வைப் அவுட் ஆகுது இந்த காலம்ல ஸ்வைப் அவுட் ஆகி இங்க நமக்கு யார் கால் பண்ணாங்களோ அங்கேயே போயிட்டோம் அப்ப நமக்கு இங்க யார் கால் பண்ணா இங்க இருந்துதான் நம்ம இந்த ரோக்கு வந்தோம் அப்ப திரும்ப நான் இங்கே வந்துட்டேன்னா என்ன அர்த்தம் இங்க பிளேஸ் பண்ணதுக்கான பர்பஸ் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா நான் நெக்ஸ்ட் ரோல ஒரு பிளேஸ்ல பிளேஸ் பண்ண முடியும் திரும்ப அதுக்கான பர்பஸ் முடிஞ்சிருச்சு நான் திரும்ப இங்கே வந்துட்டேன்னா என்னது இங்க பிளேஸ் பண்ணதுக்கான பர்பஸ் முடிஞ்சிருச்சு அப்ப மேக் இட் திரும்ப இந்த 1ங்கிறது என்னது குயினை நான் திரும்ப இங்க நான் 1ன்னு நான் குயினை ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஸ்டோர் பண்ணனாலதான் இந்த காலமை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்
ஸோ அதனால என்னது முதல்ல இந்த 1-ஐ 0வா நம்ம மாத்திக்கலாம். 1-ஐ திரும்ப 0வாவே மாத்தியாச்சு. ஓகே, 0வாவே மாத்தியாச்சு. அப்ப 0வாவே மாத்திட்டேன்னா இங்க இருக்கிற காலமை நீங்க ஸ்டோர் பண்ண தேவையில்லை, அதையும் அழிச்சாச்சு, இந்த காலத்தையும் அழிச்சாச்சு. இப்போ ஆன்சர்ல 1,3 மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ரோல செக் பண்றேன். இங்க என்னால பிளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணனா இங்க என்னால பிளேஸ் பண்ண முடியாது, பிகாஸ் எனக்கு இங்க குயின் இருக்கு. சரி, ஓகே. இங்க பிளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது, பிகாஸ் இங்க குயின் இருக்கு. சரி, ஓகே. இங்க என்னால பிளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா இங்க என்னால பிளேஸ் பண்ண முடியாது, பிகாஸ் இங்க குயின் இருக்கு. அப்ப இங்கேயும் குயின் இருக்கு அப்படிங்கறதுனால என்னது, எல்லா காலமும் செக் பண்ணியாச்சு. இங்கேயும் செக் பண்ணிட்டு, இங்கேயும் செக் பண்ணிட்டு, இங்கேயும் செக் பண்ணிட்டு, இங்கேயும் செக் பண்ணிட்டேன். அப்போ ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டோம்னா என்னது, ஆட்டோமேட்டிக்கா ஸ்வைப் அவுட் ஆகி ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுக்கு யார் கால் பண்ணாங்களோ திரும்ப அங்கேயே போயிடுவோம். அப்ப திரும்ப எங்க வரேன், நான் இங்கேயே வரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க குயினை பிளேஸ் பண்ணதுக்கான பர்பஸ் முடிஞ்சு போச்சு. இங்க குயினை பிளேஸ் பண்ணதுக்கான பர்பஸ் முடிஞ்சு போச்சு. அப்ப முடிஞ்சு போச்சுன்னா என்னது, அப்ப இங்க குயினை பிளேஸ் பண்ணாதீங்க, திரும்ப நான் வேற வழியில இங்க எங்கேயா வருவேன். ஸோ அதனால என்னது, மேக் இட் as 0. அப்ப 0ங்கும் போது இங்க நான் காலமை ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதையும் என்ன பண்றேன், டெஸ்ட்ராய் பண்றேன். அப்போ இப்போ என்கிட்ட ஆன்சர்ல என்ன இருக்கு, 1 மட்டும்தான் என்கிட்ட ஆன்சர்ல இருக்கு. சரி, அப்ப திரும்ப என்னது, இங்க ஃபர்தரா எனக்கு செக் பண்ண வேண்டிய காலம் இருக்கா, இல்ல. ஏன்னா இங்கேயும் 4ஐயும் செக் பண்ணியாச்சு. 4ஐயும் செக் பண்ணிட்டோம்னா என்னது, ரிட்டர்ன். 4ஐயும் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம்னா ரிட்டர்ன். அப்ப நான் இங்க இருந்து ரிட்டர்ன் ஆகுறேன், ஸ்வைப் அவுட். இங்கேயே எல்லாம் செக் பண்ணியாச்சு, ஸ்வைப் அவுட். திரும்ப எனக்கு நான் எங்க இருந்து வந்தனோ இங்கேயே வந்துட்டேன். அப்ப நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க குயினை பிளேஸ் பண்ணதுக்கான பர்பஸ் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இங்க இருந்து தான் நான் கால் பண்ணேன், ஐட்ரேட்டிவ் கால் நெக்ஸ்ட் போனேன். திரும்ப இங்கேயே வந்திருக்கேன்னா நீங்க இங்க குயினை ஸ்டோர் பண்ணதுக்கான பர்பஸ் முடிஞ்சு போச்சு. அப்ப முடிஞ்சு போச்சுன்னா என்னது, 1 என்னவா மாத்துறேன், 0வா மாத்திக்கிறேன். அப்ப லாஸ்டா ஆன்சர்ல ஆட் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் காலமையும் நான் என்ன பண்றேன், டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன். இப்ப திரும்ப அடுத்த காலம் செக் பண்றேன். இங்க என்னால குயினை பிளேஸ் பண்ண முடியுமானா முடியும். இங்க என்னால குயினை, ஏன்னா இப்ப இங்கெல்லாம் எதுவும் இல்ல. ஸோ நம்ம எங்கேயுமே இப்போ குயினை பிளேஸ் பண்ணல, அதனால என்ன பண்றேன், இங்க நான் குயினை பிளேஸ் பண்றேன். இங்க என்னால பிளேஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ரோ என்னது, ரோ 0, காலம் 2. ஆன்சர் இப்போ வரைக்கும் எதுவுமே இல்ல. அப்ப இங்க எனக்கு பிளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது என்னது, 0வை முதல்ல 1-ஆ மாத்துறேன். 0வை 1-ஆ மாத்துறேன். அதுக்கப்புறம் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்குமோ அந்த காலமே ஆன்சர்ல ஆட் பண்றேன். இங்க காலமோடது 2 ஆட் பண்ணியாச்சு. அப்போ ஒன்ஸ் இங்க நான் பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் என்னது, இமீடியட்டா நெக்ஸ்ட் ரோக்கு போயிருங்க. அப்ப இமீடியட்டா நெக்ஸ்ட் ரோக்கு போனா இங்க என்னால பிளேஸ் பண்ண முடியுமான்னு நான் ஃபர்ஸ்ட் செக் பண்றேன். பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வேலிடான பொசிஷன். மேலையும் காலம்லயும் எனக்கு குயின் இல்ல, டயகனல்லையும் குயின் இல்ல. பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சது என்னது, இமீடியட்டா 0வை 1-ஆ மாத்திக்கலாம். 1-ஆ மாத்திருக்கோம்னா என்ன அர்த்தம், இங்க குயின் இருக்குன்னு அர்த்தம். குயின் இருக்குன்னா முதல்ல இது என்ன ரோ அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். ரோ 1, காலம் 0. அப்ப உங்களுடைய ஆன்சர்ல ஆல்ரெடி 2 இருக்கு. இது எத்தனாவது காலமோ அந்த காலமே ஆட் பண்ணுங்க. அப்ப 2,0. ஓகே, அவ்வளவுதான். அப்ப ஒன்ஸ் இந்த காலம்ல நீங்க பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டா நெக்ஸ்ட் ரோ போயிருங்க. அப்ப நெக்ஸ்ட் ரோல இங்க பிளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது, ஏன்னா இங்கதான் குயின் இருக்கு. இங்க பிளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது, பிகாஸ் இங்கதான் குயின் இருக்கு. இங்க பிளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது, பிகாஸ் இங்கேயும் குயின் இருக்கு. இங்க பிளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இங்க முடியும், ஏன்னா காலம்லயும் இல்ல, டயகனல்லையும் இல்ல. அப்ப இங்க முடியும் அப்படின்னா என்னது, இமீடியட்டா 0வை 1-ஆ மாத்தணும். அப்போ 1-ஆ மாத்தினோம்னா இங்க குயின் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப குயின் இருக்கிறதுக்கான காலமை நான் ஆட் பண்றேன். காலம் என்னது, ரோ பாத்தீங்கன்னா 2, காலம் பாத்தீங்கன்னா 3. அப்ப ஆல்ரெடி என்னுடைய ஆன்சர்ல என்ன இருக்கு, 2,0ங்கிறது இருக்கு. 2,0ங்கிறது இருக்கு. இப்ப அது கூட இந்த காலமே ஆட் பண்ணோம்னா என்னது, 3. அப்போ இப்ப இதுதான் என்னுடைய ஆன்சர்ல இருக்கு. அப்போ ஒரு ரோல ஒரு காலம் பண்ணிட்டோம்னா இமீடியட்டா நெக்ஸ்ட் ரோல இங்க பண்ண முடியுமா அப்படின்னு பண்ணா இங்க என்னால குயினை பிளேஸ் பண்ண முடியாது, பிகாஸ் இங்க குயின் இருக்கு. இங்க பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க என்னால பண்ண முடியும், ஏன்னா காலம்லயே இல்ல, டயகனல்ல இல்ல, இங்க இல்ல. அப்ப இங்க பண்ண முடியும். அப்ப இங்க குயினை பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சது என்னது, இமீடியட்டா மேக் இட் as 1. 0ன்னு இருக்கிறத 1ன்னு மாத்தியாச்சு. அப்ப இங்க குயினை பிளேஸ் பண்ணிட்டேன். எங்க குயினை பிளேஸ் பண்ணீங்களோ அதோட ஆன்சரையும் ஸ்டோர் பண்ணுங்க. ரோ ஈக்குவல் டு 3, காலம் ஈக்குவல் டு 1. ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுடைய ஆன்சர் 2,0,3 அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இந்த காலம் 1 இதையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன, 2,0,3,1. அப்ப இங்க பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னது, நெக்ஸ்ட் ரோ போவீங்க. நான் இமீடியட்டா நெக்ஸ்ட் ரோ போவேன். நெக்ஸ்ட் ரோ போனா ரோ என்னவாகும், ரோ ஈக்குவல் டு 4. எதுக்கு ஈக்குவலா இருக்கு, n-க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப n-க்கு ஈக்குவலா இருக்குன்னா நான் இங்க எல்லா ரோலையும் குயின்ஸை பிளேஸ் பண்ணிட்டேன். தட் இஸ் மை பேஸ் கண்டிஷன். அப்ப என்னுடைய பேஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா என்னது, இந்த ஆன்சரை நான் ஸ்டோர் பண்ணணும். அப்ப இப்ப எங்கிட்ட இருக்கிற ஆன்சர் என்னது, இப்ப எங்கிட்ட இருக்கிற ஆன்சரை நான் ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா இது 0 இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன், எனக்கு 1 இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணணும். அப்ப 2னா
3. அப்போ ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் காலம் ஆமா பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் காலம்ல ஒரு குயினை பிளேஸ் பண்ணு. செகண்ட் ரோல 0னா என்னது 1th காலம். அப்ப செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல பிளேஸ் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது தேர்ட் ரோல 4th காலம். இங்க பாருங்க தேர்ட் ரோல 4th காலம் ஆமா. ஸோ அதையும் நம்ம கரெக்டா ஸ்டோர் பண்ணிட்டோம். திரும்ப 4th ரோல 1னா என்னது செகண்ட் காலம் கரெக்ட்டுங்களா. அப்போ 4th ரோல செகண்ட் காலம்ல பிளேஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்ப இது வரைக்கும் இப்ப ஸ்டோர் பண்ண ஆன்சர் இந்த 2 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் என்னது, இங்க ஸ்டோர் பண்ணதுக்கான பர்பஸ் முடிஞ்சிருச்சு. ரிட்டர்ன் ரிட்டர்ன் போது நான் எங்க வருவேன், இங்கே வந்துருவேன். ஓகேங்களா. ரிட்டர்ன் போது சேம் என்னுடைய கண்டிஷன், இங்கே நான் வந்துட்டேன். திரும்ப இப்ப இங்கே வந்துட்டேன். என்னுடைய ஐட்ரேஷன் இங்கே இருக்கு. இங்கே வந்துட்டேன்னா இங்கே ஸ்டோர் பண்ணதுக்கான பர்பஸ் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ 1 என்னவா மாத்துறீங்க, 0வா மாத்துறீங்க. அப்போ இங்க நீங்க ஸ்டோர் பண்ண காலம் என்ன பண்றீங்க, டிஸ்ட்ராய் பண்றீங்க. அப்ப இப்போ உங்ககிட்ட 203 தான் இருக்கு. அப்ப இங்க உங்களால குயினை பிளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்றீங்க. இங்க என்னால முடியாது. ஒய்? பிகாஸ் டயகனல்ல எனக்கு குயின் இருக்கு. அப்ப இங்க என்னால பிளேஸ் பண்ண முடியாது. இங்க பிளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஒய்? பிகாஸ் எனக்கு டயகனல்ல என்ன இருக்கு, சாரி காலம்ல இந்த மேல் அப்பர் காலம்லயே வந்து எனக்கு குயின் இருக்கு. அப்ப இங்கே பிளேஸ் பண்ண முடியாது. அப்போ ஒன்ஸ் எல்லா காலமே செக் பண்ணிட்டீங்கன்னா என்னது, ஃபர்தரா செக் பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஸ்வைப் அவுட் ஆகும். ஸ்வைப் அவுட் ஆகி இங்க நீங்க யார் கால் பண்ணி வந்தீங்களோ அங்கேயே போயிருவீங்க. யார் கால் பண்ணி வந்தீங்களோ அங்கேயே போயிருவீங்க. யார் கால் பண்ணி வந்தது, இங்க இருந்து தான் கால் பண்ணி, இங்க பிளேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ரோக்கு வந்தோம். அப்ப நான் திரும்ப இங்கே வந்திருக்கேன்னா இங்க குயினை பிளேஸ் பண்ணதுக்கான பர்பஸ் எனக்கு முடிஞ்சு போச்சு. பர்பஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப 1 என்னவா மாத்திடுறேன், 0வா மாத்திடுறேன். அப்ப இங்க நான் ஸ்டோர் பண்ண காலமே நான் என்ன பண்ணிடுறேன், டிஸ்ட்ராய் பண்ணிடுறேன். இப்ப எங்கிட்ட 2,0 மட்டும்தான் இருக்கு. அப்ப இங்க நான் ஃபர்தரா செக் பண்ண வேண்டியது ஏதாவது எனக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல. எல்லா காலமே நான் செக் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு இங்கேயும் ஃபர்தரா செக் பண்ண வேண்டிய காலம் இல்ல. அப்ப எனக்கு எல்லாமே ஸ்வைப் அவுட் ஆகி இங்க நீங்க யார் கால் பண்ணி வந்தீங்களோ அங்கேயே போயிடுவீங்க. யாரு கால் பண்ணி வந்தீங்களோ அங்கேயே போயிடுவீங்க ஃபர்தரா. சரி, யார் கால் பண்ணி வந்தது, இந்த 1 கால் பண்ணி நீங்க இங்க வந்தீங்க. அப்ப நான் திரும்ப இங்கே வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம், இது 2வது டைம் இங்கே வரேன் அப்படின்னா இங்க குயினை பிளேஸ் பண்ணதுக்கான பர்பஸ் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. பர்பஸ் முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப என்னது, திரும்ப பேக் டு சேம் பொசிஷன் 0ன்னு மாத்தியாச்சு. அப்ப இங்க நீங்க ஸ்டோர் பண்ண காலமை டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு. இப்போ உங்களுடைய அரே லிஸ்ட்ல 2 மட்டும்தான் இருக்கு. இப்ப திரும்ப என்னால இங்க குயினை பிளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. கரெக்டா, பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது, பிகாஸ் டயகனல்ல எனக்கு குயின் இருக்கு. கரெக்டா. அப்ப இங்க பண்ண முடியாது. சரி, இங்க பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க அப்பர் காலம்லயும் குயின் இருக்கு, பண்ண முடியாது. சரி, இங்க பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க லெஃப்ட் டயகனல்லையும் எனக்கு குயின் இருக்கு, பண்ண முடியாது. அப்போ ஒன்ஸ் எல்லா காலமே நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்னா, எல்லா காலமே நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னது, திரும்ப ஸ்வைப் அவுட் ஆகும். திரும்ப ஸ்வைப் அவுட் ஆகும். ஸ்வைப் அவுட் ஆகி திரும்ப யார் கால் பண்ணாங்களோ அங்கேயே நீங்க வந்துருவீங்க. ஸோ யார் கால் பண்ணா, இந்த 1 தானே கால் பண்ணிச்சு. 1ல இருந்து தான் நம்ம திரும்ப ஃபர்தரா வந்தோம். ஸோ திரும்ப நான் இங்கே வந்துட்டேன். திரும்ப நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க நான் குயினை ஸ்டோர் பண்ணதுக்கான பர்பஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ திரும்ப பேக் டு 0. ஓகே. அப்ப நான் இங்க ஸ்டோர் பண்ண காலமை டிஸ்ட்ராய் பண்றேன். டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன் பாருங்க. அப்ப இந்த ரோல நான் இன்னும் எந்த காலமே ஸ்டோர் பண்ணலைன்னு அர்த்தம். 0 ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். 1th காலம் செக் பண்ணிட்டேன். 2th காலத்துலயும் பிளேஸ் பண்ணி என்ன வரும், என்ன பாசிபிலிட்டிஸ் வருமோ செக் பண்ணிட்டேன். இப்ப நான் இங்க பிளேஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு செக் பண்றேன். முடியும். ஏன்னா இன்னும் நான் குயினே பிளேஸ் பண்ணல. அப்ப இங்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா என்னது, முதல்ல 0வை 1ஆ மாத்துங்க. 1ஆ மாத்திட்டீங்கன்னா என்ன அர்த்தம், அப்ப இந்த காலமை உங்களுடைய ஆன்சர்ல ஸ்டோர் பண்ணுங்க. அப்ப ஆல்ரெடி என்னுடைய ஆன்சர்ல எதுவுமே இல்லை. அப்ப இப்ப இந்த காலம் எத்தனாவது காலம், தேர்ட் காலம். ரோன்னு பாத்தீங்கன்னா 0, காலம்னு பாத்தீங்கன்னா 3. அப்ப தேர்ட் காலமை என்னுடைய ஆன்சர்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். ஒன்ஸ் ஒரு ரோக்கு ஒரு காலம் தான், இமீடியட்டா அடுத்த ரோக்கு போயிருங்க. அடுத்த ரோங்கும் போது ரோ ஈக்குவல் டு 1, காலம் ஈக்குவல் டு 0. இப்ப இங்க உங்களால பிளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும். ஏன்னா மேல அப்பர்லாம் உங்களுக்கு என்னது, குயின் இல்ல. அப்ப இங்க பிளேஸ் பண்ண முடியும். பிளேஸ் பண்ண முடியுங்கும் போது 0வை என்னவா மாத்தணும், 1ஆ மாத்தணும். 1ஆ மாத்திட்டு எத்தனாவது காலம்ல ஸ்டோர் பண்ண முடியுமோ அத்தனாவது காலமும் உங்களுடைய ஆன்சர்ல ஸ்டோர் பண்ணுங்க. ஆல்ரெடி உங்களுடைய ஆன்சர்ல 3 இருக்கு. இப்ப 3,0 அப்படிங்க உங்களுடைய ஆன்சர்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. அப்ப இங்க குயின் இருக்கு அப்படின்னா என்னது, ஃபர்தரா இமீடியட்டா நெக்ஸ்ட் கால். இன்னும் இந்த ப்ரோக்ராமே முடியல எனக்கு தெரிஞ்சு. கம்ப்ளீட்டா ஐட்ரேஷன் முடியணும்னா இன்னும் நீங்க வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னது, இமீடியட்டா நெக்ஸ்ட் ரோ வரேன். இங்க ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஸ்டோர் பண்ண முடியாது. இங்க ஸ்டோர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஸ்டோர் பண்ண முடியாது. இங்க பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியும். அப்ப நான் 0வை என்னவா மாத்துறேன், 1ஆ மாத்துறேன். 0வை 1ஆ மாத்துனீங்கன்னா என்னது, ஆல்ரெடி உங்களுடைய ஆன்சர்ல காலம் ஸ்டோர் பண்ணணும். ஆல்ரெடி உங்களோட இதுல 3,0 இருக்கு. இப்போ இது எத்தனாவது காலம், செகண்ட் காலம். அதையும் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்ப இமீடியட்டா நெக்ஸ்ட் கால் அப்படின்னு நான் போனேன்னா என்னது, இங்க வருவேன். இங்க என்னால ஸ்டோர் பண்ண முடியாது. இங்கே என்னால ஸ்டோர் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த டயகனல்ல எனக்கு என்ன இருக்கு,
இந்த டயகனல்ல எனக்கு குயின் இருக்கு, ஸ்டோர் பண்ண முடியாது. ஐயோ, இங்கே என்னால ஸ்டோர் பண்ண முடியாது. இங்கே ஸ்டோர் பண்ணலாமானா இங்கேயும் ஸ்டோர் பண்ண முடியாது, அப்பர்ல குயின் இருக்கு. இங்கேயும் ஸ்டோர் பண்ண முடியாது, அப்பர்ல குயின் இருக்கு. அப்ப எல்லா காலமையும் செக் பண்ணிட்டுனா என்னது, ஸ்வைப் அவுட் ஆகி ரிட்டர்ன். திரும்ப யார் கால் பண்ணாங்களோ அங்கேயே வந்துருவேன். அப்ப இங்கே வந்திருக்கேன்னா இங்கே ஸ்டோர் பண்ண காலத்தையும் நான் அழிக்கிறேன், இங்க இங்க நான் வந்து பிளேஸ் பண்ண குயினையும் நான் சேஞ்ச் பண்றேன். ஏன்னா இங்க பிளேஸ் பண்ணதுக்கான பர்பஸ் எனக்கு முடிஞ்சிருச்சு. திரும்ப நான் செக் பண்ண வேண்டியது இங்க என்னால குயினை செக் பண்ண முடியுமானா முடியாது. அப்ப எல்லா காலமையும் நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப என்னது, ஸ்வைப் அவுட். திரும்ப நான் ஸ்வைப் அவுட் ஆகி திரும்ப யார் கால் பண்ணாங்களோ அங்கேயே வந்துடுறேன். யார் கால் பண்ணா, இங்க இவங்க தான் கால் பண்ணாங்க. அப்ப இவங்க கால் பண்ணாங்கன்னா இங்க குயினை பிளேஸ் பண்ணதுக்கான பர்பஸ் எனக்கு முடிஞ்சிருச்சு. அப்ப நான் 1 0வா மாத்தணும், இங்க ஸ்டோர் பண்ண காலமையும் நான் டிஸ்ட்ராய் பண்ணணும். அப்ப திரும்ப நெக்ஸ்ட் காலம் இங்க பிளேஸ் பண்ண முடியுமானா முடியும். ஏன்னா அப்பர்ல எதுவும் இல்லை, டயகனல்லே இல்லை, இங்கே எதுவும் இல்லை. அப்ப இங்க பிளேஸ் பண்ண முடியும். 0வை நான் என்னவா மாத்துறேன், 1ஆ மாத்துறேன். 1ஆ மாத்திட்டு இங்க நான் என்ன ஸ்டோர் பண்றேன், எனக்கு வேணுங்கிற ஆன்சரை ஸ்டோர் பண்றேன். ஸோ இங்க நான் எத்தனாவது இங்க குயினை பிளேஸ் பண்ணியிருக்கேன்னா ஆன்சர் என்னது, ஆல்ரெடி என்னுடைய ஆன்சர்ல 3 இருக்கு. இது எத்தனாவது காலம், ரோன்னு பாத்தீங்கன்னா 1, காலம்னு பாத்தீங்கன்னா 1. அப்போ ஃபர்ஸ்ட் காலம் ஸ்டோர் பண்றேன், இமீடியட்டா நெக்ஸ்ட் ரோ வரேன். இமீடியட்டா நெக்ஸ்ட் ரோ வந்தேன்னா இங்க என்னால பிளேஸ் பண்ண முடியாது, பிகாஸ் டயகனல்ல குயின் இருக்கு. இங்கே என்னால் பிளேஸ் பண்ண முடியாது, பிகாஸ் அப்பர்ல குயின் இருக்கு. இங்கே என்னால் பிளேஸ் பண்ண முடியாது, பிகாஸ் டயகனல்ல குயின் இருக்கு. இங்கே என்னால் பிளேஸ் பண்ண முடியாது, பிகாஸ் எனக்கு அப்பர்ல குயின் இருக்கு. அப்ப என்ன ஆகும், ஸ்வைப் அவுட் ஆகும். ஸ்வைப் அவுட் ஆகும். ஸ்வைப் அவுட் ஆகி நான் திரும்ப இங்கே வருவேன், யார் கால் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கே வருவேன். அங்கேயே வரேன்னா என்ன அர்த்தம், அப்போ எனக்கு இங்க ஸ்டோர் பண்ணதுக்கான பர்பஸ் எனக்கு முடிஞ்சது. ஸோ திரும்ப இங்க நீங்க என்ன காலம் ஸ்டோர் பண்ணீங்கன்னா அதையும் அழிச்சிருங்க. அப்ப இது திரும்ப பழைய பொசிஷனுக்கு 0னே மாத்திட்டேன், 1ல இருந்து 0னே மாத்திட்டேன். இப்போ உங்களுடைய ஆன்சர்ல 3 மட்டும்தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ இங்க குயினை ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க உங்களால குயினை ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன், பிகாஸ் இந்த டயகனல்ல எனக்கு குயின் இருக்கு. சரி, இங்க ஸ்டோர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது, பிகாஸ் அப்பர்ல குயின் இருக்கு. ஒன்ஸ் எல்லா காலத்தையும் நான் செக் பண்ணி எல்லா காலமும் நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்வைப் அவுட். யார் கால் பண்ணாங்களோ அங்கேயே நான் போயிடுவேன். என்னை யார் கால் பண்ணா நான் இங்க இருந்து தான் நெக்ஸ்ட் கால் ஆகி வந்தேன். ஏன்னா இங்க குயினை பிளேஸ் பண்ணனால தான் இமீடியட்டா நெக்ஸ்ட் ரோ வந்தேன். அப்ப நான் இங்கேயே திரும்ப வரேன்னா எனக்கு பர்பஸ் முடிஞ்சு போச்சு. இங்க குயினை பிளேஸ் பண்ணதுக்கான பர்பஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ 0வா மாத்திட்டேன். இங்க நான் எந்த காலமை ஸ்டோர் பண்ணணும், லாஸ்டா நான் என்ன காலமை ஸ்டோர் பண்ணியிருக்கணும் அந்த காலமை டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன். அப்போ திரும்ப எனக்கு ஃபர்தரா செக் பண்றதுக்கு எதா இருக்கான்னு கேட்டா ஃபர்தரா செக் பண்றதுக்கு எதுவும் இல்லை. எல்லா காலமே நான் செக் பண்ணிட்டேன். 0லயும் பிளேஸ் பண்ணிட்டேன், 1லயும் பிளேஸ் பண்ணிட்டேன், 2லயும் பிளேஸ் பண்ணிட்டேன், 3லயும் பிளேஸ் பண்ணி செக் பண்ணிட்டேன். அப்ப இதுக்கப்புறம் எனக்கு ஃபர்தரா எனக்கு செக் பண்றதுக்கு இல்ல. அப்ப என்ன ஆகும், ரிட்டர்ன் ஸ்வைப் அவுட் ஆகும். அப்ப ஸ்வைப் அவுட் ஆகும், ஸ்வைப் அவுட் ஆகும், இங்க இருந்து ஸ்வைப் அவுட் ஆகும். அப்ப ஃபைனலா எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இதுதான் உங்களுடைய ஐட்ரேஷன். சிம்பிள். ஃபைனலா திரும்ப பேக் ட்ராக் பண்ணிட்டேன். எப்படி நான் டிராவல்ஸ் பண்ணனோ திரும்ப பேக் ட்ராக் பண்ணி திரும்ப ஆர்ஜின் கொஸ்டினுக்கே நான் வச்சுட்டேன். அப்ப கடைசியா நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஆன்சர் என்னன்னா 4. இதுதான் உங்களுடைய ஆன்சர். 4x4 மேட்ரிக்ஸ்க்கு என்னது 2413யும் 3142 தான் உங்களுடைய ஆன்சர். அதுதான் இங்கேயும் இருக்கும், 2413யும் 3142. சரி, இப்போ கோட் எழுதிடலாமா? ரொம்ப சிம்பிள். இவங்க n கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. முதல்ல நம்ம ஒரு n x n மேட்ரிக்ஸ் வேணும், செஸ் போர்டு வேணும், கரெக்டுங்களா. அப்ப இன்ட் ஒரு 2D மேட்ரிக்ஸ்ல n x n மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால செஸ் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் n சைஸ்க்கு நான் ஒரு செஸ் போர்டை டிக்ளேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன வேணும், இப்போ நம்ம வந்து இதெல்லாம் அரே லிஸ்ட்ல ஸ்டோர் பண்றதுக்காக நான் ஒரு அரே லிஸ்ட்டை டிக்ளேர் பண்றேன். அரே லிஸ்ட் இன்ட் என்னது, ஃபர்ஸ்ட் அரே லிஸ்ட், ஓகே. அதுக்குள்ள ஒரு அரே லிஸ்ட், 2D அரே லிஸ்ட். என்ன டைப் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டீஜர், குளோபலா டிக்ளேர் பண்றேன். ஈக்குவல் டு ஆன்சர்னு வச்சுக்கலாமா, நம்மளுடைய ஆன்சர்னு வச்சுக்கலாமா இந்த அரே லிஸ்ட்டை, இல்ல இதை சொல்யூஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த சொல்யூஷன்ங்கிறதா ஃபைனலா ஓவரால் சொல்யூஷன். ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷன் இனிஷியலா நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எத்தனாவது ரோல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ என்னது, நம்ம ஃபைண்ட் பாத்ஸ் தான். செஸ் போர்டில் n குயின்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறனால ஃபங்க்ஷன் நேம் ஆல்ரெடி n குயின் இருக்கு. நம்ம ஃபைண்ட் பாத்ஸ், எந்தெந்த பாத்தில் குயினை பிளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த பாத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஃபைண்ட் பாத் ஆஃப் உங்களுடைய செஸ் போர்டை முதல்ல பாஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய செஸ் போர்டு இப்போ நீங்க எத்தனாவது ரோல இருக்கீங்களோ அத்தனாவது ரோல், 0th ரோல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இனிஷியலா உங்களுடைய ஆன்சர் அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டே வந்தோம் இல்லையா ஒரு அரே லிஸ்ட், அந்த ஆன்சர் அரே லிஸ்ட் பாஸ் பண்றேன், எம்டி அரே லிஸ்ட். ஸோ அதனால நியூ அரே லிஸ்ட் இன்டீஜர் டைப், அவ்வளவுதான். ஸோ ஒரு எம்டி அரே லிஸ்டையும் பாஸ் பண்ணியாச்சு.
இப்போ இந்த ஃபைண்ட் பாத் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தரலாமா? பப்ளிக் ஸ்டாட்டிக் ஐயோ பப்ளிக் வாய்ட், ஏன்னா இது எதையும் ரிட்டர்ன் பண்ண போறது இல்ல, ஃபைண்ட் paths of, ஓகே ஃபைண்ட் path of, முதல்ல ரிசீவ் பண்ணியிருக்கிறது என்னது? செஸ் போர்டு. ஸோ இன்ட் செஸ் கமா நெக்ஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறது ரோ, எத்தனாவது ரோல நம்ம இருக்கோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறது அரே லிஸ்ட். அரே லிஸ்ட் ஒரு இன்டீஜர் டைப், இது ஆன்சர்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஆன்சர் அந்த ஆன்சர் அரே லிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி ஓகே. இப்போ இங்கேருந்து நம்ம கோட் எழுதணும்னா பேஸ் கண்டிஷன் எழுதுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன செக் பண்றோம்? இந்த ரோல இருந்து எந்தெந்த காலம் வேலிட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கரெக்டுங்களா? இப்போ நான் இங்க இருந்து யாராவது குயினை பிளேஸ் பண்ணாங்கன்னா இப்போ இந்த ரோல எந்தெந்த காலம் வேலிட், இது வேலிடா, இது வேலிடா, இது வேலிடா, இது வேலிடான்னு செக் பண்றோம் இல்லையா? அப்போ முதல்ல அந்த இஸ் வேலிட் அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். கரெக்டுங்களா? முதல்ல இப்ப இந்த ரோல இருக்கோம்னா என்னது? எல்லா காலமையும் நம்ம குயினை பிளேஸ் பண்ண போறோம். முதல்ல ஒரு காலம்ல குயினை பிளேஸ் பண்றேன் அப்படின்னா எல்லா காலம்லயும் நம்ம குயினை பிளேஸ் பண்ண போறோம். கரெக்டுங்களா? அப்ப என்னது? ஃபார் int column equal to 0, column less than அந்த செஸ்ஸோட லென்த் வரைக்கும், செஸ் டாட் லென்த், ஏன்னா இது n கிராஸ் மேட்ரிக்ஸ் தானே. ஸோ செஸ் டாட் length, ஓகே ஸ்பெல்லிங் கரெக்ட் தான். செஸ் டாட் லென்த் காலம் பிளஸ் பிளஸ் எல்லா காலமும். அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற இந்த கரண்ட் ரோவும் இந்த கரண்ட் காலமும் வேலிடா, அது கரெக்டான பொசிஷனா, அது வந்து இஸ் இட் வேலிட் டு பிளேஸ் அ குயின் அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். இஸ் இட் வேலிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அப்போ இஃப் முதல்ல என்ன எழுதுறேன்? இஸ் இட் வேலிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல ஓகே என்ன வேலிட்? இந்த செஸ் போர்டில் இந்த ரோல இந்த காலம் வேலிடா, அங்கே என்னால் குயினை பிளேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். முதல்ல அதை செக் பண்ணணும். இப்போ அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த இஸ் இட் வேலிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம தான் எழுதணும். அப்போ அதை தனியாக நான் எழுதுறேன். எப்படி எழுதுறேன் அப்படிங்கிறது பார்த்துடலாம். பப்ளிக், இது ஒரு பூலியன் ஃபங்க்ஷன். ஸோ பூலியன் இஸ் இட் வேலிட் ஆஃப் என்னென்ன ரிசீவ் பண்ணியிருக்கோம்? முதல்ல ஒரு செஸ் போர்டை ரிசீவ் பண்ணியிருக்கோம், அடுத்தது இன்ட் ரோவை ரிசீவ் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் இன்ட் காலம் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த பூலியன் ஃபங்க்ஷனை எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்க, இப்போ நான் இங்கே இருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே இருக்கேன். இப்போ நான் வந்து இங்கே இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் குயினை பிளேஸ் பண்ணணும், இதை செக் பண்ணணும் வேலிடா இல்லையான்னு நான் செக் பண்ணணும். இந்த ரோவை எனக்கு இங்கே ஒரு குயின் இருக்கு அப்படின்னா இங்கே ஒரு குயின் இருக்கு. முதல்ல நான் என்ன பண்றேன்? இப்போ இங்கே ஒரு குயின் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் முதல்ல என்ன பண்ணுவேன்? காலம்ல ஏதாவது குயின் இருக்கான்னு நான் செக் பண்ணுவேன். எங்க இருந்து? 0 1 2. இப்ப நான் தேர்ட் ரோல இருக்கேன்னா சேம் அதுக்கு மேல அப்பர் ரோஸ்ல அப்பர் இந்த காலம் செக் பண்றேன். சேம் என்னுடைய சேம் காலம்ல ஏதாவது குயின் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்ப செக் பண்றதுக்கு என்ன ஆகுது? என்னுடைய ரோ தான் மைனஸா போகுது. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், நெக்ஸ்ட் 0th ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்ப முதல்ல இப்ப நான் காலமை செக் பண்ணணும். அங்க எங்கேயாவது 1 அப்படின்னு இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? குயினை பிளேஸ் பண்ணியிருக்கோம்னா இதை நம்ம என்னவா வைப்போம்? 1 அப்படின்னு வைப்போமா? ஸோ அங்கே எங்கேயாவது 1 அப்படின்னு இருந்ததுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ், ஏன்னா அங்கே உங்களால் பிளேஸ் பண்ண முடியாது. அப்போ அது எப்படி செக் பண்ணுறது? ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0லேருந்து இன்ட் ஐ ரோ, ஓகே ஐ ஈக்குவல் டு 0லேருந்து ஐ லெஸ் தென் ரோ வரைக்கும் ஐ பிளஸ் பிளஸ், ஏன்னா கரண்ட் ரோவை செக் பண்ண தேவையில்லை, அதுக்கு மேலே இருக்கிற ரோ வரைக்கும் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் ரோ ஐ பிளஸ் பிளஸ். இப்போ செஸ் போர்டில் இஃப் செஸ் போர்ட் ஆஃப் உங்களுடைய ரோ தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், காலம் வந்து சேம் அதே காலம் அப்படியே தான் இருக்கும். ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா என்னது? ரிட்டர்ன் ஃபால்ஸ். அதுக்கு மேல நீங்க அப்பவே ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எதை செக் பண்றதுக்கு? காலமை செக் பண்றதுக்கு இது ஓகே. காலமை செக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன செக் பண்றேன்னா நான் லெஃப்ட் டயகனலை செக் பண்ண போறேன். இப்போ இந்த பிளேஸ் வந்து எனக்கு வேலிடான பிளேஸ் இல்லையா? கரெக்டுங்களா? எனக்கு இந்த பிளேஸ் என்னது? நான் வேலிடான பிளேஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்லிடுவேன், ஏன்னா எனக்கு இங்க இருக்கிறனால. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பிளேஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் இந்த பிளேஸை சூஸ் பண்றேன். இப்போ எனக்கு இங்கே செக் பண்ணணும், ஓகேங்களா? இந்த பொசிஷன் வேலிடான பொசிஷனா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்ணணும். பட் ஆனால் எனக்கு இங்கே குயின் இருக்கு அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த பிளேஸை செக் பண்ணணும், ஆனால் எனக்கு இங்கே குயின் இருக்கு. அப்போ இது வேலிடான பொசிஷனா? இல்லை. ஏன்? பிகாஸ் எனக்கு லெஃப்ட் டயகனல்ல இருக்கு. அப்போ நான் இதை செக் பண்ணணும்னா உங்களுடைய ரோ என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நீங்க உங்களுடைய கரண்ட் ரோ வந்து என்னது? நீங்க கரண்ட் செக் பண்ண வேண்டிய கரண்ட் ரோ வந்து 3, கரண்ட் காலம் வந்து 3. ஆனா இதுக்கு டயகனல்ல இருக்கா இல்லையாங்கும் போது இங்க உங்களுக்கு ரோ என்ன ஆகுது? ரோ வந்து 2, காலம் வந்து 2. இங்க ரோ வந்து 1, காலம் வந்து 1. இங்க ரோ வந்து 0, காலம் வந்து 0. அப்ப லெஃப்ட் டயகனல் எப்படி செக் பண்றது? சேம் ஃபார்
int I equal to row minus 1. ஏன்னா அந்த கரண்ட் ரோவை செக் பண்ண தேவையில்லை. I equal to row minus 1. காலம் என்னது? I equal to row minus 1. காலமும் equal to காலம் minus 1. ஏன்னா நம்ம ஒரு காலம் தள்ளி தான் இங்க இருந்து தான் செக் பண்றோம் பாருங்க. ரோவும் ரோ மைனஸ் 1, காலமும் காலம் minus 1. ஓகே, இனிஷியலா பிளேஸ் பண்ணியாச்சு. கண்டிஷன் என்னன்னா I greater than or equal to 0 and ஜேவும் என்னது greater than or equal to 0. ஓகே, அடுத்தது I என்ன ஆகணும் ஒவ்வொரு டைமும்? ஐயும் என்ன ஆகணும்? மைனஸ் மைனஸ் ஆகணும், கமா ஜேவும் மைனஸ் மைனஸ் ஆகணும். அப்ப சேம் இதே செஸ் போர்டு தான். இஃப் செஸ் ஆஃப் ஐ கமா ஜே ஈக்குவல் டு இந்த ஐயும் ஜேவும், ஓகேங்களா, ஐயும் ஜேவும் ஒன்னா இருந்ததுன்னா, எங்கேயாவது குயின் பிளேஸா இருந்ததுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். இது என்னது? லெஃப்ட் டயகனல். லெஃப்ட் டயகனலை செக் பண்ணியாச்சு. லெஃப்ட் டயகோனல். ஓகே, அடுத்தது என்னது? ரைட் டயகனல் செக் பண்ணணும். இப்போ ரைட் டயகனல் எப்படி செக் பண்ணலாம்னா, இப்போ வந்து சிம்பிள். இப்போ வந்து எங்கிட்ட இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய குயின் அண்டு இப்போ வந்து நான் திரும்ப பேக் டு ஆரிஜின் பொசிஷன். இப்போ நான் வந்து என்னன்னா, இந்த பிளேஸை நான் செக் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இந்த பிளேஸை நான் செக் பண்ணணும், இந்த பிளேஸை செக் பண்ணணும். ஆனா எனக்கு இங்க குயின் இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்க எனக்கு குயின் இருக்கு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப நான் இந்த பிளேஸை செக் பண்ணணும். இங்க எனக்கு ரோ வந்து என்னது 3, காலம் வந்து என்னது 0. அப்ப நான் செக் பண்ணணும்னா நான் திரும்ப இங்க இருந்து செக் பண்ணா போதும், ஏன்னா இந்த ரோல இல்ல. அப்ப இந்த ரோல என்னது? ரோ 2 காலம் 1, ரோ 1 காலம் 2, இங்க ரோ 0 காலம் 3. ஓகேங்களா, அப்ப இது என்னது? ரைட் டயகனலை செக் பண்றேன். அப்ப ரைட் டயகனல் எப்படி செக் பண்றது? சேம் தான். என்ன ஆகிருக்கு? ஃபார் இன்ட் I equal to r minus 1, ஏன்னா ரோ வந்து ஒவ்வொன்றா மைனஸ் தான் ஆகுது. j equal to காலம் பிளஸ் 1, காலம் பிளஸ் 1, ஏன்னா நம்ம இனிஷியலா இங்க இருக்கோம்னா நெக்ஸ்ட் காலம் இங்க இருந்து தான் செக் பண்றோம். j equal to காலம் பிளஸ் 1. ஓகே, அடுத்தது கண்டிஷன் என்ன? கண்டிஷன் பார்த்தோம்னா I மைனஸ் ஆகிறதுனால I greater than or equal to 0 and j less than எது? செஸ்ஸோட லென்த் வரைக்கும். செஸ் டாட், கரெக்டா? செஸ் டாட் length, செஸ் டாட் லென்த். ஓகே, அடுத்தது என்னது? I என்ன ஆகணும்? I மைனஸ் மைனஸ் ஆகணும், j பிளஸ் பிளஸ் ஆகணும். ஸோ இது வந்து ரைட் டயகனல். ஓகே, கீழே எழுதிக்கலாம். இஃப் செஸ் ஆஃப் I கமா j ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். சிம்பிள். அப்ப இந்த எந்த ஃபார் லூப்லயுமே இது வந்து ரைட் டயகனல், நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட் டயகோனல். இப்போ எந்த ஃபார் லூப்லயுமே ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயுமே கண்டிஷன் ஃபெயில் ஆகி வருது. ஸோ அப்போ ரிட்டர்ன் ட்ரூ. அந்த இடத்துல உங்களால செஸ் போர்டை பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இஸ் வேலிட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப நான் முதல்ல இப்போ திரும்ப பேக் டு ஆர்ஜின் த இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ முதல்ல இப்போ ரோ 0வா இருக்கா? இப்போ ரோ 0ல காலம் 0 இங்க செக் பண்றேன். ரோ 0 காலம் 0, இந்த பொசிஷன் இஸ் அ வேலிட் பொசிஷன் அப்படின்னு செக் பண்றேன். எஸ், வேலிட் பொசிஷன் அப்படின்னு எனக்கு ட்ரூ அப்படின்னு கிடைச்சா மட்டும்தான் நான் என்ன பண்றேன், இங்க என்ன பண்ணணும்? அப்ப இங்க குயினை பிளேஸ் பண்ணணும். குயினை பிளேஸ் பண்ணணும்னா இங்க பை டிஃபால்ட்டா 0 இருக்குமா? இங்க முதல்ல 1ன்னு மாத்தணும். 1ன்னு எப்படி மாத்துறது? சேம் கோடுல 1ன்னு எப்படி மாத்துவீங்க? முதல்ல அது வேலிட் அப்படின்னாலே செஸ்ல சேம் எந்த ரோ அண்ட் எந்த காலம் இஸ் அ வேலிடோ அதை 1ன்னு மாத்தியாச்சு. சரி, மாத்தினதுக்கு அப்புறம் என்னது? நீங்க ஸ்டோர் பண்ணியிருக்கிற இங்க உங்களுக்கு வந்து 1ன்னு ஒன்று ஸ்டோர் பண்ணி செஸ்ல குயினை பிளேஸ் பண்றீங்கன்னா எந்த காலம்ல பிளேஸ் பண்றீங்களோ அந்த காலமை நீங்க என்ன பண்ணணும்? ஸோ ஸ்டோர் பண்ணணும் உங்களுடைய ஆன்சர்ல. எங்கிட்ட ஆன்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு அரே லிஸ்ட், அதுல நான் ஸ்டோர் பண்றேன். அப்ப ஆன்சர் டாட் ஆட் ஆஃப் எதை ஸ்டோர் பண்ணணும்? இந்த காலமை நான் ஆட் பண்ணணும். அப்ப காலமை ஆட் பண்ணிட்டேன். எத்தனாவது காலமோ அதை ஆட் பண்ணிட்டேன். சரி, ஒன்ஸ் ஒரு இடத்துல நான் குயினை பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னது? திரும்ப ஃபர்தரா நெக்ஸ்ட் காலம் போகணுமா, இல்ல இமீடியட்டா நெக்ஸ்ட் ரோ போய் செக் பண்ணணுமா? இமீடியட்டா நெக்ஸ்ட் ரோ போய் சேம் ஆக்டிவிட்டியை பண்ணு. கரெக்டா? இமீடியட்டா நெக்ஸ்ட் ரோ போயிரு. அப்ப அடுத்த ரோ வரணும், அங்கே என்னது? ஒவ்வொரு காலமா செக் பண்ணி சேம் ஆக்டிவிட்டிஸை பண்ணணும். அப்போ திஸ் இஸ் மை சப் ப்ராப்ளம் ஆஃப் த கிவன் ப்ராப்ளம். கரெக்டா? நெக்ஸ்ட் ரோ போய் சேம் ஆக்டிவிட்டி பண்ணு, ஒவ்வொரு காலமா செக் பண்ணு, எங்க வேலிடோ அங்க குயினை பிளேஸ் பண்ணு. பிளேஸ் பண்ண உடனே இமீடியட்டா நெக்ஸ்ட் ரோ போயிரு. கரெக்டா? அப்போ நெக்ஸ்ட் என்னது? இமீடியட்டா நெக்ஸ்ட் ரோ போகணும். தட் இஸ் மை சப் ப்ராப்ளம் ஆஃப் த கிவன் ப்ராப்ளம். ஸோ ஃபைண்ட் பாத் ஆஃப் சேம் செஸ் போர்டு. இப்போ என்னுடைய ரோ என்ன ஆகுது? ரோ பிளஸ் 1 கமா காலம் நம்ம கொடுக்கல, ஆன்சர் அரே லிஸ்ட் அப்படியே பாஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இது என்ன ஆகுது? சேம் சப் ப்ராப்ளம் ஆஃப்
நெக்ஸ்ட் இப்போ நான் இங்க வரேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணுது, உங்களுக்கு ப்ராப்ளம் வைஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல வேலிடான்னு செக் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? இந்த கோட அப்படியே நம்ம ஒரு பக்கம் ஜஸ்ட் பிளேஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இன்னும் நம்ம இதுல எழுத வேண்டியது நிறைய இருக்கு. பட் ஜஸ்ட் இப்போ நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு வைங்களேன். இங்க இண்டெக்ஸ் பண்றதுக்கு இடமே இல்லை. சரி ஓகே. சரி இங்கேயே பிளேஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோல தானே இருக்கோம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கேயே பிளேஸ் பண்றேங்க. முதல்ல இந்த இடம் வேலிடா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். அப்ப நான் நெக்ஸ்ட் ரோ வந்துட்டேன். நெக்ஸ்ட் ரோல இந்த இடம் வேலிடா அப்படின்னு செக் பண்றேன். இந்த இடம் வேலிட் இல்ல. திரும்ப இந்த இடம் வேலிடா அப்படின்னு செக் பண்றேன். எஸ், இந்த இடம் வேலிட் இல்ல. திரும்ப இந்த இடம் செக் பண்றேன். இந்த இடம் வேலிடான்னு செக் பண்ணா இந்த இடம் வேலிட். வேலிட்னா தான் என்னது, நான் திரும்ப இந்த இடத்துல 1 அப்படின்னு பிளேஸ் பண்றேன். 0ல இருந்து 1 அப்படின்னு நான் என்னுடைய எதை பிளேஸ் பண்றேன், என்னுடைய குயினை பிளேஸ் பண்றேன். குயினை பிளேஸ் பண்ணிட்டு என்ன பண்றேன், எந்த இடத்துல பிளேஸ் பண்ணீங்களோ உங்களுடைய ஆன்சர் கூட ஆட் பண்றீங்க. பாருங்க, ஆன்சர் டாட் ஆட் ஆஃப். ஆல்ரெடி உங்களுடைய ஆன்சர்ல என்னவா இருக்கும், இங்க ஆல்ரெடி நீங்க ஆன்சர்ல 0th காலம் ஆட் பண்ணிருப்பீங்க. அப்ப இப்போ உங்களுடைய ஆன்சர்ல என்னவா இருக்கும், இது எத்தனாவது காலம், செகண்ட் காலம், அதை ஆட் பண்ணிட்டீங்க. சரி ஓகே. பண்ணிட்டு இமீடியட்டா நெக்ஸ்ட் போறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாருங்க. நீங்க ஃபர்தரா ஃபுல்லா பார்க்க வேணாம், இமீடியட்டா நெக்ஸ்ட் ரோ போறோம். அப்ப நெக்ஸ்ட் ரோல தட் இஸ் மை சப் ப்ராப்ளம். ஒன்ஸ் நான் இந்த ரெண்டே ஆட் பண்ணிட்டேன்னா என்னது, இமீடியட்டா நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் சப் ப்ராப்ளம்க்கு நெக்ஸ்ட் ரோ பாஸ் பண்றேன். அப்ப இங்க என்னால பிளேஸ் பண்ண முடியாது, இங்கேயும் பிளேஸ் பண்ண முடியாது, என்ன டயகனல்ல இருக்கு, இங்கேயும் பிளேஸ் பண்ண முடியாது, இங்கேயும் பிளேஸ் பண்ண முடியாது. அப்போ ஒன்ஸ் இந்த இஃப் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா என்ன ஆகும், திரும்ப எனக்கு ரிட்டர்ன் ஆகி இதே இடத்துக்கு வரேன். திரும்ப ஆரிஜின் பொசிஷனுக்கு வரேன். ஓகே, ஆரிஜின் பொசிஷன்ல நான் திரும்ப எது வரைக்கும் தான் பண்ணியிருக்கேன், 2 ஆக்டிவிட்டி பண்ணி ஃபங்க்ஷன் கால் தான் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் இப்ப இந்த இடத்துல இருக்கேன்னா இப்ப நான் என்ன பண்ணணும், இப்ப நீங்க இந்த இடத்துல இந்த பொசிஷன் 1ன்னு ஆல்ரெடி இருக்கிறது 0ன்னு மாத்தணும். கரெக்டா? அப்போ நான் 2 ஆக்டிவிட்டி பண்ணிட்டேன். என்னது, முதல்ல 1ன்னு மாத்தினேன், ஆன்சர்ல ஆட் பண்ணேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோக்கு கொடுத்தேன். அது எல்லாம் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகி இதே இடத்துல வருது அப்படின்னா இப்ப நான் என்ன பண்ணணும், ஃபர்தரா நான் அங்க குயினை பிளேஸ் பண்ணதுக்கான பர்பஸ் முடிஞ்சு போச்சு. அப்ப செஸ் ஆஃப் ரோ அண்ட் காலம் ஈக்குவல் டு 0. திரும்ப குயினை பிளேஸ் பண்ணதுல திரும்ப டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன். அங்க 1 வேணா 0, திரும்ப நான் அங்க குயினை பிளேஸ் பண்ணலன்னு மாத்துறேன். இப்ப ஆன்சர் டாட் ஆட் ஆஃப். ஆல்ரெடி உங்களுடைய ஆன்சர்ல என்னது 2 அப்படின்னு இருக்குன்னா லாஸ்டா ஸ்டோர் ஆயிருக்கிற வேல்யூவை காலம், ஏன்னா இந்த இடத்துல லாஸ்டா நீங்க ஸ்டோர் பண்ணது 2. அப்ப நான் இங்க நான் 2 ஸ்டோர் பண்ணிருக்கேன்னா அதுக்கு முன்னாடியே 0 ஸ்டோர் பண்ணிருப்பேன். கரெக்ட்டுங்களா? உங்களுடைய ஆன்சர்ல நான் எப்படி ஸ்டோர் பண்ணிருப்பேன், 0 ஸ்டோர் பண்ணிருப்பேன். ஆல்ரெடி 0 இருக்கு அப்படின்னா ஸோ நம்ம 0,2 அப்படின்னு தான் நான் இங்க ஸ்டோர் பண்ணியிருப்பேன். 0th row செகண்ட் காலம் அப்படின்னு தான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இங்க என்ன பண்ணியாச்சு, இங்க 1ன்னு மாத்தியாச்சு, 1 வந்து திரும்ப பேக் டு 0ன்னு மாத்தியாச்சு. ஓகே, இப்ப ஆன்சர்ல ஆட் பண்ணிருக்கீங்கன்னா லாஸ்டா ஆட் பண்ண வேல்யூவை நீங்க ரிமூவ் பண்ணணும். கரெக்டா? ஏன்னா காலம்ல அந்த காலம் ஆட் பண்ணிருப்பீங்க, அதை ரிமூவ் பண்ணணும். அதை எப்படி ரிமூவ் பண்றது, லாஸ்டா ஆட் பண்ண வேல்யூவை, லாஸ்டா இருக்கிற வேல்யூவை ஆன்சர் டாட் ரிமூவ் ஆஃப். ஓகே, எதை அப்படின்னா லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவை. அப்ப ஆன்சர் டாட் சைஸ் ஆஃப் -1 கரண்ட் சைஸ்ல இருந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். அப்ப அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் என்னது, பேஸ் கண்டிஷன் என்னது, சிம்பிள். அப்ப நான் இங்க இருந்து ரிமூவ் பண்ணி திரும்ப நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு வரேன். சேம் பொசிஷன் நம்ம என்ன பண்றோம், இப்போ வந்து திரும்ப எல்லாமே இங்கேயும் செக் பண்ணிட்டோம், ஃபர்தரா பிளேஸ் பண்ணிட்டோம், பிளேஸ் பண்ண முடியல அப்படின்னு வைங்களேன். நமக்கு பேஸ் கண்டிஷன் என்ன, இப்போ நான் இங்கேயும் பிளேஸ் பண்ணி எனக்கு எங்கேயும் வரல, இங்கேயும் நான் 0வாவே மாத்திடுறேன் அப்படின்னா இப்போ நான் முதல்ல எங்க பிளேஸ் பண்றேன்னு வைக்கலாம். நான் வந்து இப்போ இங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணியிருக்கேன், இங்க பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன், இங்க பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன், இங்க பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வைங்க. இப்போ நான் எங்கெங்கெல்லாம் குயினை பிளேஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ இங்க பிளேஸ் பண்ணிட்டேன். இங்க பிளேஸ் பண்ணதும் இமீடியட்டா நெக்ஸ்ட் ரோ போறேன், நெக்ஸ்ட் ரோல இங்க பிளேஸ் பண்ணிட்டேன். இங்க பிளேஸ் பண்ணதும் நெக்ஸ்ட் ரோ போறேன், இமீடியட்டா இங்க பிளேஸ் பண்ணிட்டேன். இங்க பிளேஸ் பண்ணதும் இமீடியட்டா இங்க பிளேஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இமேஜினேஷன். ஓகேங்களா? பிளேஸ் பண்ணுவேன், பிளேஸ் பண்ணதும் நெக்ஸ்ட் ரோ போவேன். ஓகேங்களா? அப்போ இங்க எனக்கு என்னுடைய ஆன்சர் என்னவாகும், இனிஷியலா என்னுடைய ஆன்சர்ல எதுவும் கிடையாது. அப்ப இங்க நான் என்னுடைய ஆன்சர்ல எத்தனாவது காலமோ அத்தனாவது காலமோ ஸ்டோர் பண்ணிட்டேன். திரும்ப இங்க வரேன்னா ஆல்ரெடி என்னுடைய ஆன்சர்ல 1 இருக்கு, இங்க இது எத்தனாவது காலமோ அத்தனாவது காலமோ ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்ப இங்க வரேன்னா ஆல்ரெடி என்னுடைய ஆன்சர்ல 1,3 இருக்கு, இது எத்தனாவது காலமோ அதையும் ஸ்டோர் பண்ணிட்டேன். திரும்ப நான் இங்க வரேன் அப்படின்னா ஆல்ரெடி என்னுடைய ஆன்சர்ல 1,3,0 இருக்கு, இது எத்தனாவது காலமோ அத்தனாவது காலமையும் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். திரும்ப நெக்ஸ்ட் ரோ போகும்போது ரோ ஈக்குவல் டு 4, அது என்னுடைய பேஸ் கண்டிஷன். அப்போ என்னுடைய ஆன்சர்ல இருக்கிறத நான் என்னுடைய சொல்யூஷன்ல ஒன் ஆஃப் த சொல்யூஷனா ஸ்டோர் பண்ணணும். இதுதான் என்னுடைய சொல்யூஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுல நான் என்னது இப்போ நான் ஸ்டோர் பண்ணி இருக்கிறத நான் இங்க ஸ்டோர் பண்ணணும்.
அப்போ என்னுடைய பேஸ் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இஃப் என்னுடைய ரோ ஈக்குவல் டு எப்போ செஸ் டாட் லென்த்தா வருதோ, செஸ் டாட் லென்த்துக்கு ஈக்குவலா இருக்கோ, அப்போ எங்கிட்ட இந்த ஆன்சர்ல ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். அப்படின்னா என்னது, அப்போ 0th ரோக்கு தேவையானது, ஃபர்ஸ்ட் ரோக்கு, செகண்ட் ரோக்கு, தேர்ட் ரோக்கு தேவையான எல்லா இடத்துலையும் குயினை பிளேஸ் பண்ணி அதோட ஆன்சரை நான் ஆன்சர்ல வச்சிருக்கேன். அப்போ அங்கிருந்து முதல்ல ஒரு காலம் எடுக்கிறேன். ஸோ காலம் எடுக்கிறேங்கும் போது இது என்னது 0 இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எனக்கு 1 இண்டெக்ஸ்ல வேணும். ஸோ அதனால என்னது அரே லிஸ்ட் இன்டீஜர் ரிசல்ட் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆன்சர்ல இருக்கிற ஒவ்வொரு காலத்தையும் ஃபார் இன்ட் காலம் ஆஃப் ஆன்சர்ல இருக்கிற ஒவ்வொரு காலமையும் நான் எடுக்கிறேன். எடுத்து என்ன பண்றேன், இந்த ரிசல்ட்ல ஆட் பண்றேன். அப்போ ரிசல்ட் டாட் ஆட் ஆஃப் டைரக்டா இப்படி ஆடலாமா இல்லை +1 ஏன்னா இட்ஸ் அ 1 பேஸ்ட் இண்டெக்ஸ். அதனால ரிசல்ட்ல என்னது 1 பேஸ்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்றேன். ஸ்டோர் பண்ணிட்டு என்னது ஃபைனலா இதை நான் எதுல ஆட் பண்ணணும், இந்த ரிசல்ட்டை நான் இங்க வச்சிருக்கிற என்னுடைய சொல்யூஷன், ஃபைனல் சொல்யூஷன் கரெக்டுங்களா, அதுல ஒவ்வொரு டைமும் நம்ம ஸ்டோர் பண்ணணும். அப்போ சொல்யூஷன் டாட் ஆட் ஆஃப் இந்த ரிசல்ட்டை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்றேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன், அதுதான் என்னுடைய பேஸ் கண்டிஷன். அப்போ நம்ம இங்க இது வரைக்கும் ஸ்டோர் பண்ணோம்னா என்னது, இப்போ திரும்ப ரிட்டர்ன் அப்படிங்கும்போது இங்க நான் வந்து மாத்துவேன். சேம் இதே தான் நடக்கும். ஏன்னா இங்க வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்க கோடு பார்த்தீங்கன்னா முதல்ல அதை 0வா மாற்றுவோம், லாஸ்ட்டாக ஆன்சரில் ஆட் பண்ண வேல்யூவை ரிமூவ் பண்ணுவோம். அப்படின்னா இது 0வா மாற்றியாச்சு, இங்கே லாஸ்ட்டாக ஆட் பண்ணதை ரிமூவ் பண்ணியாச்சு, திரும்ப யார் கால் பண்ணாங்களோ அங்கேயே போவோம். இதே ஆக்டிவிட்டிஸ் ஃபர்தராக நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்போ கோடுன்னு பார்த்தோம்னா இதுக்கு மேலே நம்ம எழுதுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஃபைனலாக இங்கே என்னது, இந்த ஃபைண்ட் பாத் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், இந்த சொல்யூஷனில் இருக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸ் ஆன்சர்ஸோட அந்த காலமே ஸ்டோர் பண்ணிடும். இப்போ ஃபைனலாக ரிட்டர்ன் சொல்யூஷன் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து. இப்போ கம்பைல் பண்ணி பார்க்கலாமா? ஸோ எதாவது வேலை செய்தானு. ஓகே, கம்பைல் பண்ணியிருக்கோம். கம்பைலேஷன் எரர் என்னது, I = R-1 வேரியபிள் C இஸ் ஆல்ரெடி டிஃபைன்ட் இன் மெத்தட். எத்தனாவது லைன் நம்பர் 74 அப்படின்னு எடுத்துட்டோம்னா வேர் இஸ் 74? ஓகே, இங்கே இதில் தான் int I = 0, I less than R, I++. ஓகே, அப்போ இங்கே தான் பிரச்சனை. ஓ, இங்க பாருங்க C = C-1 போட்டிருக்கேன். ஆக்சுவலா என்னன்னு போடணும், J = C-1 போடணும். ஸோ அப்போ நான் C = C-1 கிடையாது இல்லையா, J = C-1. ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுவும் எக்ஸ்பெக்டட் ஈக்குவலா இருக்கு. சப்மிட் பண்ணி பார்க்கலாம். சப்மிட் பண்ணியாச்சு, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சுங்க. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரியலாவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும், இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா என்னது, ஒரு அப்ரோச் எடுத்தோம்னா, ஒரு ரோன்னு எடுத்துட்டோம்னா ஒரே ஒரு காலம்ல மட்டும்தான் நம்ம அதை பிளேஸ் பண்றோம். ஸோ ஒரு காலம்ல பிளேஸ் பண்ணது இமீடியட்டா நெக்ஸ்ட் ரோக்கு போயிடும். நெக்ஸ்ட் ரோல எந்தெந்த காலம்ல பிளேஸ் பண்ண முடியும்னு செக் பண்றோம். நம்மளுடைய ப்ராசஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த கோட்ல பார்த்தீங்கன்னா என்னது, எல்லா காலமையும் நம்ம செக் பண்றோம். எல்லா காலம்லையும் நம்ம பிளேஸ் பண்ணா ஆன்சர் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம பேஸ் கண்டிஷனே எழுதியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது நம்மளுடைய பேஸ் கண்டிஷன். இது நம்ம ஃபார் லூப்ல எல்லா காலமையும் நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வே ஆஃப் அப்ரோச் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ மூலமா நீங்க என்குயின்ஸ் ப்ராப்ளம் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா, ஸோ என்ன மோட்டிவேட் பண்றதுக்காக கீழே ஒரு கமெண்ட்டோ இல்லை லைக்கோ சப்ஸ்கிரைபோ நீங்க எது வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ புரியலனாலும் நீங்க கீழே கமெண்ட்ல பிங் பண்ணலாம். நான் என்ன எப்படி ஃபர்தரா என்ன ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம், ஸோ எப்படி பெட்டர் சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் லேர்ன் பண்ணிப்பேன் உங்ககிட்ட இருந்து. எனக்கு இது புரியுது, எக்ஸ்பிளனேஷன் பண்ணி கோட் பண்ணும்போது எனக்கு இது புரியுது. ஸோ எனக்கு புரியுதுன்னா உங்களுக்கும் புரியும் அப்படின்னு நம்பி தான் நம்ம வந்து ஒரு வீடியோ சொல்யூஷன் எடுக்கிறோம். ஸோ புரியலன்னா கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. நான் உங்களை ஃபர்தர் வீடியோஸ்ல சந்திக்கிறேன். until then, bye bye, take care.